இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் கே. ஹரிஹரன். பூனா திரைப்படக் கல்லூரியின் மாணவரான கே. ஹரிஹரன் தமிழிலே இயக்கிய முதல் திரைப்படம் 7வது மனிதன். ரகுவரன் என்கின்ற அற்புதமான நடிப்பாற்றல் கொண்ட நடிகரை அந்த படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமா உலகுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் இவர். தன்னுடைய முதல் படத்திலேயே சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருதை வென்ற ஹரிஹரன் 10 ஆண்டுகள் எல்வி பிரசாத் பிலிம் அண்ட் டிவி அகாடமியினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்தவர். கமல்ஹாசனின் திரைப்பயணத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியுள்ள ஹரிஹரன் கமல்ஹாசனுக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை பற்றியும் இந்த திரையுலகத்திலே தான் பெற்ற அனுபவங்களை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம். சினிமா மேலே உங்களுக்கு காதல் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யார்? முதலாக என் தகப்பனார், மை ஃபாதர். எங்கள் ஃபாதர் வந்து அவர் சினிமாட்டோகிராஃபி படித்தார் பெங்களூர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில். படிச்சுக்கிட்டு பாம்பேக்கு வந்தார் வேலை செய்ய. ஆனால் சில சூழ்நிலையெல்லாம் ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்னால அவருக்கு அந்த சினிமாட்டோகிராஃபி ப்ரொஃபஷனை விட்டு ஹி ஜாயின்ட் கோடாக். 1952 நான் பிறந்தது. 1953 எங்கள் அப்பா வந்து லண்டனில் போய் முதலாக ஈஸ்ட்மேன் கலர் நெகட்டிவை இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். அருமை. அப்போது வந்து யாருக்கும் இந்த கலர் ஃபில்ம்னா என்னென்னு தெரியாது. அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து he had to sell கலர் டு ஸ்டூடியோஸ், கேமராமேன் எல்லாருக்கும். அவங்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கலரில் எப்படி வரும் சார், இப்படி வரும் சார். எங்கள் அப்பா கேட்பார், பாருங்கள் நீங்கள் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுக்கிறச்ச எல்லோரும் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு போட்டு வரல, எல்லோரும் கலர் ட்ரெஸ் தான் போட்டு வராங்க. அப்போது அந்த கலர் நீங்கள் பாருங்கள். இப்போது அருமை. இப்போ வந்து நீங்கள் கலருக்கு வேண்டி கம்போஸ் பண்ணணும் இப்போ கொஞ்சம். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் எடுக்கிறச்ச அந்த ரெட் கலர் கருப்பாக தெரியும், இந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் லெஸ் கிரேயாக தெரியும். அப்படின்னு கிரே ஸ்கேலில் நீங்கள் பார்க்குறது இப்போ கலர் ஸ்கேலில் பார்க்குறீங்க. அப்போ எல்லாரையும் he had to educate. My father had to educate from set directors to art directors to costumers, makeup people. எல்லாரும் சொல்லி கொடுக்க வேண்டியிருந்தது. Because of SS Vasan and A.V. Mayappan, it was very easy for him. அவங்க வந்து வா கிருஷ்ணா நீ வா கலர் படம் எடுப்போம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. they were wanting to come into this new color world, you know, and that was so nice because he found a lot of encouragement in the south of India. அப்போ நான் வந்து எங்கள் அப்பாவோட நான் போவேன் லேபுக்கெல்லாம். ஏன்னா அதுக்கு எனக்கு அப்புறம் இன்னும் 2 குழந்தைகள் பிறந்தாச்சு. எங்கள் அம்மா வந்து ஐயோ இவனை கொண்டு போய் எங்கே வேணால் கூட்டிகிட்டு போக சொல்லி நான் ஸ்டூடியோவிலே இருப்பேன். சின்ன வயசுல ஸ்டூடியோவில் இருப்பேன். அப்புறம் வந்து ராஜ் கபூரை பார்ப்பேன், திலீப் குமார், அவங்கெல்லாம் எங்கள் அப்பாட்ட வந்து கிருஷ்ணன் சாப் இப்படி கே கர்னேங்க, கிருஷ்ணன் சாப் கே கர்னா, எனக்கு எல்லோரும் எங்கிட்ட அப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து நான் சொல்லுவேன், நான் வந்து மெட்டர்னிட்டி வார்டில் பிறக்கலை, நான் ஃபிலிம் லெபார்ட்ரியில் நான் பிறந்தேன். அப்போ எனக்கு வந்து சினிமா விட்டால் வேறு என்னன்னு எனக்கே தெரியல. இது வந்து கமர்ஷியல் சினிமா. எங்கள் அப்பா வந்து வெரி பிக் லவர் ஆஃப் ஸோ கால்ட் வேர்ல்ட் சினிமா. ஸோ அங்கே பாம்பேயில் இந்த ஃபிலிம் சொசைட்டியில் ப்ரொஜெக்ஷன் நடக்கிறது என் அப்பாவை கூட்டிட்டு போகலாம் சொல்லி. ஸோ சத்யஜித் ரே, பைசிக்கல் தீவ்ஸ், ராஷ்மோகன், குரோசாவா எல்லாம் நான் சின்ன வயசுலேயே பை த டைம் அவர் 10th ஸ்டாண்டர்ட் நான் எல்லா படங்களும் பார்த்தாச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரே டெஸ்டினேஷன் தான், பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட் போனோம், அங்கே படித்து தான் ஆகணும்னு. எனக்கு வந்து வேறு ஐ ஹேட் நோ அதர் அம்பிஷன் இன் லைஃப். ஸோ நான் பூனா இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். அங்கே போய் கேட்டேன், நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணி டைரக்ஷன் படிக்கணும்னு. அதுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் பண்ணிட்டு வரணும்னு. ஐயோ இன்னும் 4 வருஷமா எனக்கு. that was the worst news. 4 years I had to spend. ஸோ நான் வந்து வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஸை கேட்டேன், யார் இன்னும் கிராஜுவேஷன் கோர்ஸ் பண்ணுறது ஏதாவது ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அதில் நான் ஃபெயில் ஆகக்கூடாது. ஏன்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் கட்டாயமாக பூனா இன்ஸ்டியூட்டுக்கு போனேன். இப்போ எல்லோரும் தீர்மையாக சொன்னாங்க, டூ பிகாம். அது யார் வேணால் பாஸ் ஆகலாம். பிகாமில் வந்து மேத்ஸ் கிடையாது, எது கிடையாது, ஹிஸ்ட்ரி என்ன வேணால் எழுது, எல்லாம் பாஸ் ஆகிடும். ஸோ ஐ டிட் பிகாம் அண்ட் ஐ பாஸ்ட் பிகாம் அண்ட் தென் ஐ வென்ட் டு ஃபில்ம் இன்ஸ்டியூட். ஸோ நான் கிளாஸில் வரைச்ச எங்கள் அப்பா எல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில். ஓ கோடாக் கிருஷ்ணன் எவ்ரிபடி நியூ, பாப்புலர் நேம், வெரி பாப்புலர் நேம், ஏன்னா. ஸோ இன்டர்வியூ கமிட்டிலாம் நீங்கள் கோடாக் கிருஷ்ணன் பையன் நீங்கள், அவங்களாம் அப்படியே ஸ்டாக் ஆகிட்டாங்க. நீங்கள் வரீங்களா? அதுவே ஒரு குவாலிஃபிகேஷன் ஆகிடுச்சு. எனக்கு இன்டர்வியூ தேவையில்லை. ஃபஸ்ட்டு லெக்சர் வந்து அவர் சினிமாட்டோகிராஃபி ப்ரொஃபஸர் ஜார்ஜ்னு எட்வர்ட்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நான் கை நீட்டி கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்பேன். எல்லோரும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு. அப்போ அவர் சொல்கிறார், ஐ நோ யூ கீப் குவைட் அப்படின்னு சொன்னார். எல்லாம் யார் இவன்? அண்ட் தென் பிகாஸ் எவ்ரிபடி நியூ மை ஃபாதர். அப்போ முதல் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே
at the Film Institute, I was the go-to guy. ஏதாவது சினிமா பற்றி எதாவது கேள்வினா அந்த ஹரிஹரன் போய் கேளு, அவன் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். Even seniors will ask me to come, ask me, questions. What did you do? How did you look at this film? So for me, cinema was from a birth, from the birth I got into cinema. அதுக்கப்புறம் of course great, inspirations come from. என் முதல்ல பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து is from a Russian director called Sergei Eisenstein. அவரோட பேட்டில்ஷிப் பொட்டேம்கின், அக்டோபர், நெவ்ஸ்கி எல்லாம் பார்க்கறச்சா ஆஹா என்ன படம் எடுக்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, பூனா இன்ஸ்டியூட்டில் நான் வந்து சினிமா வந்து ஒரு தனி மொழி. அந்த மொழி, இந்த சினிமா மொழியில் தமிழ் படம் எடுக்கிறோம், அந்த சினிமா மொழியில் மராட்டி படம் எடுப்போம். அந்த நம்ம பேசுகிற மொழி இருக்குல்ல, அது வந்து அதுக்கு சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ ஐ டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ, தேர் இஸ் நத்திங் லைக் தமிழ் சினிமா. தேர் இஸ் அ சினிமா விச் ஸ்பீக்ஸ் தமிழ். அப்படி ஏன் அப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஸ் தேர் தமிழ் லாங் ஷாட், தமிழ் க்ளோஸ்அப் இருக்கா? கிடையாது. இல்லை, அது லாங் ஷாட்னா அது இங்கிலீஷ் படமாக இருக்கட்டும், ஜாப்பனீஸ் படமாக இருக்கட்டும், தட் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் சினிமா. That language is speaking in Tamil language. So look at Tamil language not as the main film, but as the product of the film. So இப்படி நான் வந்து சினிமாக்குள்ளே இறங்கினோன்னா எனக்கு வந்து நான் இன்னொன்று முடிவெடுத்துட்டேன். ஃபில்ம் இன்ஸ்டியூட் இருக்கிறச்சே என்னோட கிளாஸ்மேட்ஸ் சொன்னேன், இதை பாருப்பா, இந்த மாதிரி வசதி நமக்கு எங்கேயும் கிடைக்காது. இந்த இன்ஸ்டியூட் போன அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அங்கெல்லாம் விலை ஜாஸ்தி, எல்லாமே இங்கே எக்யூப்மெண்ட் எல்லாம் ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, வெரி சீப். நம்ம இந்த கேம்பஸ் விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னால் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிட்டு போவோம். அருமை. அப்படியா சார், பண்ணுவோம் சார். ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆல் ஜாயின் மீ, 16 members எல்லாம் சைன் போட்டு பேங்க்லேருந்து 1.5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கினோம். And we finished a feature film. அதான் காஷிராம் கோத்வால். That was my first film. I was selected for the Berlin Film Festival. நான் போனேன் Berlin Festival. Everybody film institute equipment வச்சு எடுத்த படமா? எல்லாமே film institute equipment, editing room, sound recording studio, எல்லாமே film institute. அருமை. So it is an institute product, and everybody see the light boys எல்லாமே நான் 3 வருஷமா அவங்க கூட வர்க் பண்ணிட்டு இருக்கேன். They all ஹரி சாப் चलो. So I was not the director. So நம்ம ஒரு கோஆபரேட்டிவ்னு தொடங்கினோம். I said we should not call myself as the director of the film. It is a cooperative production. So everybody should come. So go up film by Gashiram Kotwal by 16 names. ஒரு சிங்கிள் பேர் கிடையாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் something revolutionary we did like that. And இன்னொன்று என்னென்னா, இது இந்த வருஷம் 50th year of the emergency. அந்த எமர்ஜென்சியில் இந்த படம் எடுக்கிறோம். ஸோ அந்த படம் எடுக்கிறச்சே எங்களுக்கு அந்த ஒரு பொலிட்டிக்கல் ரோஷம் இருக்குது. ஏன்னா அந்த மெயின் கேரக்டர் வந்து நானா ஃபட்னாவிஸ்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. அவர் வந்து ஒரு டிக்டேட்டர் கேரக்டர், இந்திரா காந்தி மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நமக்கு அந்த பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன், இவர் அந்த மாதிரி ஷேப் பண்ணணும் அந்த ப்ரெசன்ட் சூழ்நிலையோடு. ஸோ அந்த மாதிரி படம் பண்ணிட்டு தான் நான் வந்து ஐ காட் மேரிட். கல்யாணம் ஆனப்புறம் ஐ காட் அ சில்ட்ரன்ஸ் ஃபில்ம் ஆஃபர். வி சாந்தாராம் என்னை கூப்பிட்டாரு. அப்போ சேர்மன் அது சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் சொசைட்டி. அவர் சொன்னார், ஹரி நீ ஒரு தமிழ் படம் பண்ணு சொன்னார். சரி சார் சொல்லி சில்ட்ரன்ஸ் ஃபில்ம் ஐ கேம் டு வாண்டட் தங்கராஜ்னு ஒரு படம் பண்ணினேன். ஸோ ஐ கேம் ஹியர், ஐ டிட் த ஃபில்ம். அப்புறம் பிரசாத் லேபில் தான் ப்ராசஸ் பண்ணினோம். அண்ட் ஐ ஃபெல்ட் தி அட்மாஸ்ஃபியர் வெரி நைஸ் ஹியர். எவ்ரிபடி இஸ் ரெஸ்பெக்டிங் மீ பிகாஸ் ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் நான் தான், அடுத்தது பாலு மகேந்திரா, 2 ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் பூனா சென்னையில். ஸோ வி ஹேட் அ யூனிக் பொசிஷன். ஸோ நான் பார்த்தேன், இது நான் விட்டு திருப்பி எதுக்கு பாம்பே போனேன்னா, ஐ ஆஸ்க் மை வைஃப், நீ வந்துடுறியா சென்னைக்கு வரையா கேட்டேன். ஓ ஷுவர் சொல்லிட்டேன். அப்புறம் வந்துட்டாங்க. உங்களுடைய பார்வையில் சினிமா மொழியில் அந்த காலத்தில் உருவான படங்கள் அப்படின்னு எதையெல்லாம் சொல்வீங்க? ஓ மை குட்னஸ், சோ மெனி ஃபில்ம்ஸ். ஒன் இஸ் பேட்டில்ஷிப் பொட்டேம்கின், or Satyajit Ray's Pathir Panchali, or Ritwik Ghatak's Megha Katara. See, in Tamil cinema, because it was so verbose, they were all very talky film. There is not so much attention paid to. The one person who was at least looking at cinema as a language was C.V. Sridhar. Sridhar saw cinema as a language. So our continuity is very, very important. Match cut. Yes. So that was stunning for me. இவர் இப்போதுமே இப்படி தான் எடுப்பாரு. That is இவருக்கு லாங்குவேஜ் இருக்குல்ல, அது சினிமா லாங்குவேஜ், மேட்ச் கட் இஸ் லாங்குவேஜ் was more fascinating for him. அதுதான் சினிமா மொழின்னு சொல்கிறது. Correct. So I loved C.V. Sridhar. Of course, in Bombay you had Guru Dutt and you had Vijay Anand. That is, இந்த டைரக்டர்ஸ் படம் நான் என்ன படம் நல்ல படம்னு சொல்லுவேன்னா, அது வந்து இந்த டைரக்டரோட ஒரு டச் இருக்குல்ல, அவர் பாணி பேசுகிறாரு இந்த படத்து மூலமாக, அவரோட ஒரு பாணி, கதை இல்லை, கதை ஒரு பாணி, ஆனால் அவரோட சொந்த ஒரு பாணி இருக்குது, அது வந்து சினிமா மூலமாக வரணும். ஸோ தேட் இஸ் வாட் ஐ சா இன் பாலு மகேந்திராஸ் ஃபில்ம்ஸ். He is his own feel. It is his own language that is coming through in the way he uses lenses, the way he uses backlight, the way he uses locations. எல்லாமே ஒரு this is a Balu Mahendra film. Correct.
இஸ் ஆல்சோ மேக்கிங் அ தமிழ் ஃபில்ம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் மீ. அண்ட் அஃப்கோர்ஸ் வேர்ல்டு பார்த்தோன்னா தெர் இஸ் அ கிரேட் ஃபில்ம் மேக்கர்ஸ் லைக் ஆர்சன் வேலஸ் ஆர் குரோசாவா ஆர் ஓசு. அவங்க எல்லாருமே என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சினிமா மொழியை வந்து இப்படி உருவாக்கலாம், இப்படி கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ தே ஹாவ் சினிமான்னு ஒரு இப்போ நம்ம பேச்சில் வந்து பேசுகிறச்ச நமக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் ஆப்ஜெக்ட், இது ஒரு வர்ப் அட்வர்ப்னு இருக்குது. அது சினிமாவில் அப்படி கிடையாது. தேர் இஸ் நோ சப்ஜெக்ட் அண்ட் வர்ப் அண்ட் ப்ரோனவுன்ஸ். பட் சினிமாவில் வந்து த வே யூ லுக் அட் இந்த கன்சிஸ்டன்சி, இந்த ஷார்ட் அண்ட் இந்த ஷார்ட்டுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கா, அந்த கன்சிஸ்டன்சி தான் அது சினிமாவோட ஸ்டைல். அண்ட் எவ்ரி டைரக்டர் வில் ஸ்டார்ட் அ நியூ ஸ்டைல். ஸோ இதில் நான் வந்து சினிமாவோட எனக்கு பழைய இன்ஸ்பிரேஷன் வந்து சங்கீதத்துலேருந்து வந்தது. மியூசிக் வந்து பியூர் ஆப்ஸ்ட்ராக்ட் மியூசிக். ஏன்னா அதில் வந்து நாட் இண்டியா வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் சொல்கிறது, ஆர் ராகம் மியூசிக் இருக்குல்ல, பியூர் ராகா மியூசிக் இருக்குல்ல, அதில் வந்து அது எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறது. இப்போ ஹம்சத்வனி இப்படி பாடினா அது கம்யூனிகேட் பண்ணுது, சங்கராபரணம் இப்படி பாடினா ஒரு வழியாக கம்யூனிகேட் பண்ணுறது. ஸோ அதில் வந்து எதுவுமே பேசாமல் எதுவுமே லிரிக்ஸ் இல்லாமல் கம்யூனிகேட் பண்ணுது இல்லை. தேட் இஸ் வாட் இம்ப்ரெஸ் மீ. அப்போ நான் எப்போதுமே சொல்லுவேன், சினிமா ஸ்டூடெண்ட்டு சொல்லுவேன், நீங்கள் முதல்ல நிறைய சங்கீதம் கேளுங்க, அது வந்து உள்ளே போகட்டும், அதுதான் உங்களுக்கு சாஃப்ட்வேர். அப்போ அந்த ஷார்ட் எடுக்கிறச்சா உங்களுக்கு இது என்ன ராகத்தில் இருக்குது இந்த ஷார்ட்டுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ மென்டலி யூ மஸ்ட் கீப் ஃபீலிங் தட் மூட், தட் ராகா இஸ் த மூட், யூனோ. ஸோ இந்த கதைக்கு இந்த ராகம் தேவையான அப்படி தோணணும் உங்களுக்கு. அந்த ராகம் தான் இஸ் த வே யூ ஆர் லைட்டிங் இட், த கலர் இஸ் யூ ஆர் வேரிங், ஹவு யூ ஆர் லுக்கிங் அட், வேர் இஸ் த பேக்ரவுண்ட் மெட்டீரியல், ஆர்ட் டைரக்டர், ப்ராப், மிஸ் ஆன் செட், so many things, you know. அது எல்லாமே சினிமா பாணி. So these are the great filmmakers, you know, I have always loved, you know. Of course there are commercial filmmakers, you know, who are there, you know, S.P. Muthuramanலாம் அதுக்கெல்லாம் போவோம் எல்லாம், because my children wanted to see those films, so I will go with them. And my son was a huge fan of Kamal Hassan, so Kamal Hassan என்ன படம்னா போய் தான் ஆகணும் அவனுக்கு. So that way another thing was the film. Say நான் வந்து கமல் சாரோட I conducted a 1 week workshop at IIT, ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் ஒர்க் ஷாப். ராஜ்கமல் சார்பான கண்டக்ட் பண்ணோம் நம்ம. அப்போ நான் கமல் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் இது வந்து 7 days ஐ எம் சாக்ரிஃபைசிங் இது வந்து பண்ணுறதுக்கு, நான் எதுக்கு பண்ணுறது தெரியுமான்னு கேட்டேன். என்ன வாட் இஸ் யூ ஹேவ் பீன் மை பெஸ்ட் பேபி சிட்டர்னு சொன்னேன். அதுதான் எப்படின்னா பாருங்க, எங்கள் குழந்தைங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு பண்ணால் அந்த VHS கேசட் போடுவேன், ஃபுல்லாக உங்கள் பாட்டு தான். அந்த பாட்டு பாடு ராஜா கையை வச்சான், அந்த பாட்டு வந்து அந்த காயில் டகா ஊட்டிடுவாங்க. ஐ வில் ஃபீட் them so easily because they were mesmerized by your songs, and I owe you so much. நான் அவ்வளோ கடன்பட்டிருக்கேன், இல்லை எங்கள் குழந்தைங்களாம் பட்னியாக இருந்திருப்பாங்க. But they ate because of your songs and your way you acted them. You are so wonderful, you know. So that was my relationship with Kamal Hassan sir. சென்னை ஃபிலிம் சொசைட்டியில் இங்கே வந்து ஒரு சொசைட்டி நடத்தினோம் சென்னைக்கு வந்தப்புறம். அதில் ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஒன்று காட்டுவோம். அதுக்கு நிறைய பேர் வருவாங்க, இந்த சேம்பர் தியேட்டரில் நிறைய பேர் வருவாங்க. அனந்து சார் ரெகுலராக வருவார் அதில். அண்ட் வி வில் டிஸ்கஸ் சினிமா, யூனோ. ஸோ அந்த மாதிரி ஃபோரம் வந்து இந்த VHS டிவிடிலாம் வந்தப்புறம் அதெல்லாம் போயிடுது. நம்ம எல்லாம் கூட இருந்து ஒரு படத்தை டிஸ்கஸ் பண்ணி, இது நல்ல படமா கெட்ட படமா இல்லை, இதில் இருந்து என்ன கற்றுக்கலாம் நம்ம, தேட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ செக்கோஸ்லோவாக்கியன் ஃபில்ம், அதுலேருந்து என்ன கற்றுக்கலாம், இன்னும். ஸோ நான் வந்து ஹிஸ்டரிக்கு நான் நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் கொடுப்பேன் அந்த படத்தில். ஸோ மெனி பீப்புள் வில் என்ஜாய் திஸ். ஸோ தேட் இஸ் ஹவு ஐ கண்டினியூட் மை எக்ஸிஸ்டன்ஸ் இன் தமிழ் சினிமா, யூனோ. சத்யஜித்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சுதா? அவர் ஒரு 3 தடவை ஐ மேட் ஹிம். வெரி லாங் மீட்டிங்ஸ், யூனோ. ஏன்னா அவர் வந்து எங்கள் அப்பாவோட ஃபேன். ஓ யூ ஆர் கிருஷ்ணன் சன், ஓ கம் ஆன், கிருஷ்ணன் இஸ் அ ஜாயண்ட் ஆஃப் சினிமான்னு சொல்லுவார் அவர். விசிட்டிங் கார்டாக இருந்திருக்காரு உங்களுக்கு. ஆமாம், அப்சல்யூட்லி. ஏன்னா சாருலதா எல்லாம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டிங் எப்படி லைட்டிங் பண்ண எல்லாம் எங்கள் வீட்டில் தான் டிஸ்கஸ். ஸோ திஸ் இஸ் ஆல் கிரேட் டைம்ஸ், யூனோ. அப்புறம் நான் அவர் கூட பர்சனலாக உட்காந்து பேசுறது நான் கேட்டிருக்கேன் அவர்கிட்ட. சார் நீங்கள் எப்படி வருஷம் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா வச்சுருப்பீங்க நீங்கள் எப்படி படம் எடுக்கணும்னு. இல்லை எந்த ஃபார்முலா கிடையாது, எனக்கு ஒவ்வொரு படமும் தனி எக்ஸசைஸ் தான். அந்த ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுறது, ஆக்டர்ஸை கன்வின்ஸ் பண்ணுறது. ஏன்னா லோ பட்ஜெட்டில் நடிக்கணும். என்னோடய படம் பட்ஜெட்டே மேக்ஸிமம் 2 lakhs 3 lakhs தான் வரும் எனக்கு. அதுக்குள்ளே நான் வந்து கல்கட்டா தான் ஆடியன்ஸ், எனக்கு கல்கட்டா விட்ட ஆடியன்ஸும் கிடையாது. அவர் சொன்னார், ஐ ஹேவ் டு டெவலப் அ லாட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் வெஸ்டர்ன் ஆடியன்ஸஸ். ஸோ கண்டெம்பரரி சினிமான்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்க. ஸோ நான் வந்து என் படம் எடுக்கிறச்ச பாதி நேரம் வந்து நான் அவங்கள பற்றி நினச்சிட்டு இருப்பேன். இது கண்டெம்பரரி சினிமாவுக்கு பிடிக்குமா இந்த படம், இந்த ஷார்ட் அவளுக்கு பிடிக்குமா, அங்கே ரிலீஸ் ஆகுமா. சில சப்ஜெக்ட்ஸ் நான் எடுக்கிறது வந்து அவங்களுக்கு விருப்பமே இருக்காது. நான் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் எடுப்பேன். அவங்க சொன்னால் வாட் இஸ் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் யூ ஆர் மேக்கிங், தட்ஸ் நாட் வாட் வி வாண்ட்.
we want villages of India, we want problems of India, don't give us these fancy stories. ஆனால் நான் அந்த படம் எனக்கு பிடிச்ச படம் நான் எடுப்பேன், பரவாயில்ல அங்கே போகலனாலும் பரவாயில்ல. ஸோ அவர் சொல்லுவார், எவ்ரி டைம் இட் வாஸ் அ ஸ்ட்ரகிள், எவ்ரி ஃபில்ம் இஸ் அ யூனிக் ஸ்ட்ரகிள் டு மேக் அண்ட் வி ஹாவ் டு ஸ்ட்ரகிள். அண்ட் he told me, Hari, the most important thing is சினிமா இருக்குல்ல, இட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் மீடியம். அது நீங்கள் படம் எடுக்கிறத நீங்கள் ஒரு வேர்ல்டு ஆடியன்ஸை பற்றி திங்க் பண்ணணும் எப்போதுமே. ஏன்னா இது மொழி இருக்குல்ல, இது இந்தியாவில் உருவாகலை, இது வேர்ல்டு முழுக்க உருவாகிருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. இந்த படம் எடுக்கிறச்ச இது வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரனுக்கு புரியுமா, இது வந்து ஒரு போலிஷ்காரனுக்கு புரியுமா அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு செய்யணும். அப்போ தான் நீங்கள் வந்து உண்மையான ஃபிலிம் டைரக்டர். ஐ எம் அ பெங்காலி ஃபில்ம் மேக்கர், பட் தட்ஸ் டசன்ட் மீன் எனிதிங். இட் மீன்ஸ் நான் வந்து படம் பண்ணுறச்ச இது வேர்ல்டு ஆடியன்ஸ்க்கு அப்பீல் ஆகுமா. ஸோ சினிமா அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அது வந்து எல்லாருக்கும் வந்து உணரணும். எவ்ரி ஃபிலிம் டைரக்டர் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தட் இஸ் மை லர்னிங் ஃப்ரம் ரே. அப்புறம் பட்ஜெட்ஸ் எல்லாம் பற்றி கேட்பேன், எப்படி பட்ஜெட் பண்ணுறீங்கன்னு கேட்பேன். வெரி டிஃபிகல்ட். நான் வந்து ஐ டூ த ஸ்கிரிப்டிங், ஸ்க்ரீன் பிளே, டிரெக்ஷன், மியூசிக், எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி ஃபார் 1 lakh rupees. அவ்வளோதான். ஸோ ஃபார் ஹோல் இயர் he will earn 1 lakh rupees. That's all. That is it. I cannot ask for more. ஏன்னா இல்லை ப்ரொடியூசர்கிட்ட, ஏன்னா அந்த ப்ரொடக்ஷன் வந்து 2 lakhs வரும், எனக்கு 1. அது வந்து எல்லாமே கல்கட்டா ஆடியன்ஸ்லேருந்து பாதி ரெவன்யூ வரும் எனக்கு. கரெக்ட். பாக்கி எல்லாம் இன்டர்நேஷ்னல் சேல்ஸ் தான் வரணும். அது அந்த சேல்ஸ் வந்தப்பறம் தான் நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் வில் கம் டு மீ. அவங்களுக்கு தெரியும் ரேனா இப்படி தான் எடுப்பாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து என்னோட ரெப்யூட்டேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வேலை செய்யணும் எனக்கு. இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அப்போது ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதுறதுக்கு நான் வந்து ஐ ஹேவ் டு ஸ்பெண்ட் டேஸ் 18 hours a day writing one ஸ்க்ரீன் பிளே. ஸோ வந்து ஒரு மாதம் 2 மாதம் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவர் சொன்னார்னா நான் என்ன பண்ணுவேன்னா, பொதுவாக ஐ வில் டேக் அ புக், a well known book. ஸோ அப்போ அந்த கதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் புதுசாக கதை எழுத வேண்டாம். ஸோ அவர் அப்பா சுகுமார் ரே வந்து நிறைய குழந்தைகளுக்கு நிறைய கதைகள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அவர் அப்பாவோட கதையெல்லாம் எடுத்திருக்காரு. தி செகண்ட் அட்வைஸ் ஐ வில் கிவ் டு ஆல் மை ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்வேஸ் எப்போதுமே ஒரு நல்ல புஸ்தகம் இருந்தால் அதை எடுத்துங்க. அந்த கதையை மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்த கதை எடுங்க. நீங்கள் எப்போ பார்த்தா எதுக்கு நீங்கள் எனக்கு இது பார்க்க கதை, திரைக்கதை, வசனம், எதுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க? நீ கதை வந்து இன்னொருத்தாள்கிட்ட கொடுப்பா. கரெக்ட். எதுக்கு நீங்கள் சொந்தமாக கதை எழுதுறீங்க? இவ்வளோ தமிழ்நாட்டில் எவ்வளோ எழுத்தாளர்கள் இருக்காங்க, எவ்வளோ இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு புத்தகம் தொடங்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் கதையை சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கதையும் இல்லை, அது சில்லி ஸ்டோரிஸ் இந்த மோஸ்ட் ஆஃப். அப்போ எதுக்கு இந்த படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா எனக்கே கோபம் வரும். பட் வாட் டு டூ, தட் இஸ் ஹவு இந்தியன் சினிமா டெவலப்ட். தமிழ் திரைப்படங்களில் சினிமா மொழியை மிகச்சரியாக கையாண்ட இயக்குனர் அப்படின்னு உங்கள் பார்வையில் யாரெல்லாம் சொல்லுங்கள்? டாப் ஆன் த லிஸ்ட் இஸ் C.V. ஸ்ரீதர். ஸ்ரீதரோட படங்கள்லாம் பார்த்தோம்னா அவர் எஸ்பெஷலி அவரோட இஸ் ஃபேண்டாஸ்டிக் கேமராஸ். வின்சென்ட் சார் கேமராமேன். இவங்க 2 பேரோட காம்பினேஷன் வாஸ் ஜஸ்ட் ஃபெனாமினல் உண்மை. ஸோ அவங்களோட நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. தே ஆர் ட்ரூ ஃபில்ம் மேக்கர்ஸ். ஸோ அவர் நான் வந்து ஒரு ஐம் டாக்கிங் அபவுட் 1981-82 அவர் முடிச்சாச்சு. C.V. ஸ்ரீதர்லாம் முடிச்சு. அப்போ நான் ஒரு வேளை மீட் பண்ணேன், அவரை போய் சந்தித்தேன். என்ன சார் நீங்கள் படமே பண்ணுறதில்லை, நான் படம் பண்ணால் யார் வருவா என்னோட படத்தை பார்க்க? ஃப்ராங்காக சொல்கிறேன் ஹரி. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர் இஸ் நோ கார் பார்க்கில் வந்து எம்டிஆர், எல்லாம் சைக்கிள், ரிக்ஷா, மோட்டர் சைக்கிள்லாம் வந்துருக்கு. அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து என்னால் படம் பண்ண தெரியல எனக்கு. ஐ ஆம் அ டிஃப்ரெண்ட் ஃபில்ம் மேக்கர்னு சொன்னார்ப்பா அவர். ஸோ அவர் லெதர் பிஸ்னஸில் போய்ட்டார் அவர். ஆமாம். இவர் செல்லிங் லெதர், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லெதர். கணபத் ஹோட்டலில் ஒரு ரூம் போட்டுக்கிட்டு I felt sorry. என்ன யார் இவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து he has come to doing this work now. That is also 1980 ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டுடியோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. எல்லாம் அவுட்டோர் போயிட்டுருக்கச்சு. பாரதி ராஜாவுடைய வரவுக்கு பின்னாலேயே எல்லாம் ஸ்டுடியோ வேலை குறைஞ்சி போச்சு. And nobody shooting indoors. So first was big casualty was Vijaya Hospital. அந்த விஜயா ஸ்டுடியோ ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் ஆகிடுது. அப்புறம் ஏவிஎம் தென் உள்ளே இருக்கிற ஸ்டுடியோஸ் எல்லாமே கன்வெர்டட் இன்டு பப்ளிஷிங் ஹவுசஸ். அண்ட் பிரசாத் ஸ்டுடியோஸ் இஸ் த ஒன்லி ஸ்டுடியோ. இந்த 3 ஸ்டுடியோ தான் தங்கிட்டு. அதர்ஸ் ஆல் ஷட் டவுன். ஜெமினி ஸ்டுடியோ ஷட் டவுன். ஸோ தெர் இஸ் அ பிக் ஷிஃப்ட் ஃப்ரம் ஸ்டுடியோ ட்ரிவன் ப்ரொடியூசர்ஸ். அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, படம் இப்படி இருக்கணும். அந்த ப்ரொடியூசர்ஸ்லேருந்து இப்போ வந்து ஃபைனான்சியர்ஸ் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபைனான்சியர் இஸ் நாட் அ ப்ரொடியூசர். அவருக்கு என்ன கதை, அவருக்கு ஆர்டிஸ்ட் இருக்காரா, பாட்டு இருக்கா, இது இருக்கா, போருங்க, தே டோன்ட் கேர். ஸோ அந்த ப்ரொடியூசரோட ஒரு விஷன் இருக்குல்ல, எப்படி படம் இருக்கணும், அது போனதுனால தான் ஐ திங்க் ஒன் ஆஃப் த பிக் சஃபரிங். ஸோ ஆஃப்டர் C.V. Sridhar, next person I loved is Balu Mahendra. Every film was a gem of his, and his
லாஸ்ட் ஃபிலிம் லைக் வீடு and magnificent black and white எடுக்கிறாரு அவர். So beautiful. Of course the other filmmakers I must recognize is மணிரத்னம். மணிரத்னமோட பெரிய குவாலிட்டி என்னன்னா, அவர் வந்து அந்த 1985 சந்தர்ப்பம் சூழ்நிலை இருக்குல்ல, அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு. 1985 தான் ராஜீவ் காந்தி வராரு, பிரைம் மினிஸ்டராக வராரு. அவர் வந்த உடனே என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல ஹீ லிபரலைசஸ் எக்கானமி. இப்போ லிபரலைஸ் எக்கானமின்னா என்ன ஆகுது, அதோட கான்சிக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஏறுறது. இப்போ தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் அட்வர்டைசிங் ப்ரொமோஷன். அப்போ கன்சியூமரிசம்னு சொல்லுவோம் அது. அப்போ அந்த அட்வர்டைசிங் படங்கள்லாம் வந்து ஒரு தே ஆர் செட்டிங் அப் அ நியூ பெஞ்ச் மார்க். ஷார்ட் எல்லாம் எப்படி இருக்கணும், ஆமாம், கட்டிங்னா எப்படி இருக்கணும், லுக்ஸ்னால் எப்படி இருக்கணும், மாடல்னா எப்படி இருக்கணும், ஆக்டர்ஸ்னால் எப்படி இருக்கணும்னு அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்க. அது மணிரத்னம் புரிஞ்சுக்கிட்டார். இதுதான் ஸ்டாண்டர்ட் இனிமேல் இருந்து என்ன சொல்லி ஃபஸ்ட்டு திங் இட் டஸ் இஸ் இந்த அட்வர்டைசிங் கேமராமேன் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கிறேன் படத்தை. ஒவ்வொரு படமும் ஒரு ஆட் ஃபில்ம் மாதிரி இருக்கணும். பிளாக் எல்லாம் நல்லா அழகாக இருக்கணும். ஸோ இந்த அழகாக இருக்கணும் சொல்லியே மணிரத்னம் வந்து ஒரு புது பாணி உருவாக்குறாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் த கமிங் வித் கொலாபரேட்டிங் வித் ஏஆர் ரஹ்மான் இட் பிகம்ஸ் ஈவன் மோர் sophisticated. ஸோ it is a new language. It is not about good film or bad film anymore. He has set a trend. அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே இட் இன்ஃப்ளூயன்ஸஸ் பாம்பே சினிமா ஆல்சோ இன் அ வெரி பிக் வே. அவங்களும் இதே ஒரு படம் பார்க்குறது ஷுட் லுக் குட். ஸோ நான் அவர்கிட்ட சொன்ன அவர் இன்டர்வியூவில் பேசினேன். அவர் வந்து கன்சியூமரிசம் என்னென்னா, த ப்ராடக்ட் இஸ் தேர் பட் த பேக்கேஜிங் இருக்குல்ல, இந்த ப்ராடக்ட் அது மோர் இம்பார்ட்டன்ட். கரெக்ட். பேக்கேஜிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து மணி சார் கூட ஜோக்காக சொல்லுவேன். நான் வந்து அவர் வந்து கோல்ஃப் விளையாட போவார். கோல்ஃப் விளையாடுறச்ச ஒரு மாதம் ட்ரைனிங் அவர் வந்து கேடிகிட்ட கேட்டாராம், எப்படிப்பா இருக்குது, நான் நல்லா விளையாடுறேன்னா, ஒரு மாதம் ஆயாச்சுன்னு. சார் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது சார், டைரெக்ஷன் தான் கொஞ்சம் தப்பு இருக்குது. ஜோக். திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். ஃபார் மீ the ஷார்ட் மஸ்ட் கம் அவுட் வெரி வெல். இது எல்லாம் சேர்ந்து ஒரு படம் என்ன டைரெக்ஷன் வந்து அது வந்து இட் ஹேப்பன்ஸ். பிகாஸ் அதில் வந்து எனக்கு கண்ட்ரோல் கிடையாது. தெர் இஸ் குட் ஆக்டர்ஸ், கிரேட் சாங்ஸ், கோரியோகிராஃபர்ஸ், செட் டைரக்டர், இவங்க எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல அதில். அது எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த ஷார்ட் நல்லா வந்ததுன்னா அது போருன்னு நான் சொல்லுவேன். பட் தெர் இஸ் அ நியூ லாங்குவேஜ் தட் அவர் உருவாக்குறார். த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதுவரை வந்து ஒரு கதை இலாக்காலேருந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வரும், ஒரு சேர்ந்து ஸ்க்ரீன் பிளே எழுதி அவங்க எல்லாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. இப்போ அது வந்து தென் த செகண்ட் பர்சன் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ்ட் மணிரத்னம் சினிமா வாஸ் சுஜாதா. அவரோட ரைட்டிங்கே வந்து வித்தியாசமாக போகிறது. எல்லாம் வந்து ஷார்ட் லைன்ஸ், 2 sentences, 1 word, 2 word. ஸோ அது வந்து ஒரு யங் ஆடியன்ஸ் ஆர் வாட்சிங் த ஃபில்ம் 90s வந்து அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த படம்னு தே என்டார்ஸ் இஸ் ஒர்க். ஸோ ஹீ வாஸ் அ பிக் ட்ரெண்ட் செட்டர். அதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 2000லேருந்து there's a huge shift happening. 2000 என்ன ஆகுதுன்னா, there is a frustration with the government that's coming up. என்னையா எந்த ஆளும் எவ்ரிபடி இஸ் ப்ராமிசிங் சம்திங் பட் தே ஆர் நாட் டெலிவரிங். 50 வருஷம் ஆயாச்சு, என்ன நடக்குது இந்த கண்ட்ரியில் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரைச்சதான் நான் ஒன்று சொல்லுவேன், ஒரு டிஸ்கஸ்ட் சினிமா ஆஃப் டிஸ்கஸ்ட்னு வருது. இது ஒரு அருவருப்பு, என்ன இந்த வேர்ல்டுன்னு. அதில் முதல் படம் வந்து இந்த மாதிரி சீரியஸாக எடுத்தது வந்து ஹேரான். வெரி சீரியஸ் ஃபில்ம், வெரி சீரியஸ். திஸ் இஸ் ஹூ கில்டு காந்தி. இந்த காந்தியை கொலை செய்கிறது யாருன்னு இது வெரி காம்ப்ளிகேட்டடாக அதை எடுத்துகிட்டு போய் அந்த படத்தெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் அந்த மாதிரி. தென் பாலா கம்ஸ் இன் அண்ட் தென் மிஷ்கின் கம்ஸ் இன், தென் சசிகுமார் கம்ஸ் இன். இவங்க எல்லாருமே ஒரு காமன் தீம் என்னென்னா, இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு அருவருப்பு இருக்குது. இந்த சொசைட்டி நாசமாக போயாச்சு, நல்லவனுக்கு இடமே இல்லை அப்படின்னு ஒரு ட்ரெண்டு, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன். அண்ட் எவ்ரிபடி டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். அண்ட் அவங்கவங்க ஒரு யூனிக் லாங்குவேஜ். இதுக்கிடையில் திரைமொழியை மிகச்சரியாக கையாண்ட இன்னொரு இயக்குனர் மகேந்திரன் இல்லையா? மகேந்திரன், நோ டவுட். பட் ஈ வெரி அவர் நிறைய படம் பண்ணலை. இது வெரி அவரை சந்திச்சிருக்கேன், ஒரு தடவை சந்திச்சேன். ரொம்ப சைலண்ட் மேன். வந்து அவர் ஈ வில் நாட் ப்ரெஷரைஸ். அன்லைக் பாரதி ராஜா, நோ இஸ் வெரி கோ கெட்டர், பண்ணி தான் போட்டு தான் அந்த மாதிரி இல்லை. ஆமாம். ஸோ தேர் இஸ் a very big difference between Bharati Raja and this man was unique. And of course Mahendran was totally very heavily dependent on Ashok Kumar as his cameraman and Ilayaraja for his music. So he was a very simple man, very simple stories here and there, but compare பண்ணனா Balu Mahendra is far more complex than Mahendran. Far more complex.
So that is where I like to place him, you know. Of course, I mean, there is somebody, I mean, I'm a big fan of Bhagyaraj also, you know, because of his writing style. அவர் எழுதினது வந்து ஒரு புதுவாக எழுதுறாரு. எல்லாம் பேசுகிற மாதிரி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, அது மாதிரியெல்லாம் டயலாக் எழுத தொடங்கிட்டாங்க. ஸோ தட் வாஸ் அ பிக், இவங்கெல்லாம் ட்ரெண்ட் செட்டர்ஸ்னு சொல்லலாம் ஒரு இது. அண்ட் அஃப்கோர்ஸ் த பிக்கெஸ்ட் ட்ரெண்ட் செட்டர் அவர் மறக்க வேண்டியது இளையராஜா. த பிக்கெஸ்ட் ட்ரெண்ட் செட்டர். ஏன்னா அவர் வந்து he knew Western classical music so well. thoroughly he knew. அப்படியே வந்து கரைச்சி அவர் வந்து படித்து எல்லாம் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக்லாம் உட்காந்து, and his grasping power was fantastic. So அவர் the first music director who wrote the score in Western musical notations. அதில் not சரிகமா பதனி சால் இல்லை, Western musical notation எழுதி he will give it to, of course, my dear friend L. Vaidyanathan was the arranger for him. அவர்கிட்ட கொடுத்துருவாரு, and Vaidhi will do the arrangement. So the kind of arrangement or symphonic arrangements, அதெல்லாம் இளையராஜா takes it to a new level altogether. And I think between 75 and 95, இளையராஜா was not there, தமிழ் சினிமா would have gone down. உண்மை அவர் தான் ஓட்டுறாரு படத்தை. And AIR, அப்போ ஆல் இண்டியா ரேடியோ, I used to call it all இளையராஜா. There were only இளையராஜா songs playing on all India radio. So he was a phenomenal. பல திரைப்படங்களுக்கு முகமா இருந்தவர் அவர் தான் absolutely. And producers எல்லாம் இளையராஜா சார் இருக்கார்ல, போய் நீ என்ன வேணா கதை எடுப்போம், அவர் பாட்டு வச்சு நம்ம ஓட்டிடுவோம் படத்தை. ஒரு கைண்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் கேம். ஸோ ஹீ வாஸ் அ பிக் ட்ரெண்ட் செட்டர். இது எந்த மொழியிலையும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டர் யூ கேனாட் ஃபைண்ட் இந்தியா முழுக்க யூ கேனாட் ஃபைண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் Kamal Hassan took the best advantage, best collaborator. அவர் அங்கே கூட உட்காந்து பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு he learned, both of them learned so much. அவங்களோட சிந்தசிஸ் இருக்குல்ல, was again a big help for Kamal Hassan to grow because of Ilayaraja. This relationship was just fantastic with them. In Tamil cinema வந்து I'm only sad part, நான் என்ன சொல்லுவேன்னா, தமிழ் சினிமாவில் வந்து we did not focus on getting national awards. அப்போ தான் வந்து அவளுக்கு நார்த்துக்கு தெரியும்ல, ஏய் இப்படி ஒரு டைரக்டர் இருக்காரா, இந்த படத்தை பார்க்கலாமே. ஆனால் நம்ம we didn't care much for national awards. இந்த நேஷ்னல் அவார்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, இது ப்ரொடியூசர் தான் அப்ளை பண்ண முடியும். அது பெரிய, நான் சொல்லுவேன், என்னையா அது இப்படி ரூல் போட்டிருக்கீங்க, நான் டைரக்டர் படுத்து ஐ வாண்ட் டு அப்ளைனா, நோ உங்கள்கிட்ட ரைட்ஸ் கிடையாது, ப்ரொடியூசர் தான் அப்ளை பண்ணணும். அப்போ நல்ல பாட்டு இருக்கும் சில படத்தில், அது வந்து கிடைக்காது அவார்ட். பிகாஸ் ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்ளை பண்ண அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ளை பண்ணிட்டு அதெல்லாம் யார் பார்த்து பார்ப்பா, பிரிண்ட் அனுப்புறது, காப்பி ஸ்கிரிப்ட் அனுப்புகிற கேட்குறாங்க. ஸோ நான் வந்து நிறைய ஜூரிஸ் இருந்திருக்கேன், நேஷ்னல் அவார்ட் ஜூரிஸில். நான் சொல்லுவேன், 1600 படம் பண்ணுறச்ச உங்களுக்கு 120 படம் தான் வருது அவங்கள்ட்ட, பாக்கி படம்லாம் வரதே இல்லை அவங்கள்ட்ட. அப்போ என்ன மாதிரி நேஷ்னல் அவார்டு இது? ஸோ நம்ம வந்து இஃப் யூ லைக் த மலையாளம் சினிமா, கன்னடா சினிமா, கேரளாவில் அவங்க டே வெண்ட் நேஷ்னல் அவார்டு வாங்கி தான். அப்போ அது ஒரு பெருமை இருக்குல்ல, நான் இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலாக போகுது, வெளியில் பார்க்கணும். எனக்கு அவ்வளோ இந்த பாலுட்ட சொல்லுவேன், என்னப்பா உங்கள் படம் எங்கேயுமே வெளியில் போனதே இல்லையே. அண்ட் பாலு சார், he has never travelled abroad, in his life. He has never travelled. இங்கேயே இருந்திருக்கார், சென்னையிலே இருந்திருக்கார் அவர். ஸோ உங்கள் படம்லாம் should have been shown in Berlin or Moscow or Venice. ஆனால் இங்கேயே இருந்திருக்காரு. ஸோ அந்த இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் கிடைச்சா தான் நமக்கு வந்து ஒரு அதர் ப்ரொடியூசர்ஸ் வில் ஃபீல், இந்த படம் பண்ணலாம் போல்ற இவங்க கூட. எப்படி வந்து பெங்காலில் பண்ணுறாங்க, மலையாளத்தை எவ்வளோ படங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் எதுக்கு, அதூர் கோபாலகிருஷ்ணா இருக்கட்டும், அரவிந்தனா இருக்கட்டும், இட் குட் பி கேஜி ஜார்ஜ், they said chalo we will put it to the international film festival market. ஸோ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த படம் வந்து மலையாள படத்துக்கு மீது இட் இஸ் ஆல்சோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம். இப்போ தேசிய விருதுகள் பல முறை நீங்கள் வந்து அந்த குழுவிலே இருந்திருக்கீங்க. தேசிய விருதுகள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் டிபெண்டிங் ஆன் த கைண்ட் ஆஃப் ஜூரி தே ஹவ் செலக்டட். என்ன பிரச்சனைனா, அவங்க வந்து ஜூரி செலெக்ஷன் வில் ஸ்டார்ட் 2 weeks before the date. ஏன்னா அவங்களுக்கு பட்ஜெட் அலோகேஷன் ஆன எல்லாம் அதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இப்போ 2 weeks முன்னால் விச் டைரக்டர் வில் பி ஃப்ரீ டு கம் as ஜூரி மெம்பர் ஆர் மியூசிக் டைரக்டர்? அவங்களாம் யாருமே வர, ஏதோ சில பேர் எல்லாம் ஃபேட் அவுட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், அவங்களாம் வந்து உட்காருவாங்க. கிடைக்கிறவங்கள வச்சு நடத்த வேண்டியது. ஆமாம், அவங்கள வச்சு கண்டக்ட் ட்ரெண்ட் புரிஞ்சுக்கிறவங்க வச்சுக்கணும் நீங்கள். ஆனால் யாரெல்லாமோ வருவாங்க. இப்போ நான் சேர்மேனாக இருக்கிறச்சே இந்த ஒரு 2012 ஐ ஆம் த ஒன்லி ஃபிலிம் டைரக்டர் இந்த ஜூரி. யாருமே இல்லை டைரக்டர். ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் இருக்காங்க, காஸ்டியூம் மேக்கர்ஸ் இருக்காங்க, ஜெர்னலிஸ்ட், அவன் ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இருக்கார், ஒரு மலையாள எக்ஸ் ப்ரொடியூசர் 2 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு ஆந்திராவில், ஒரு ஒரிசாலேருந்து ஒருத்தர் வந்துருக்காரு.
ஸோ ஐ ஆம் டேக்கிங் ஆல் த டிசிஷன்ஸ் பிகாஸ் நான் அவ்வளோ சினிமா படம் பார்த்துருக்கேன். புரியுது. ஸோ நான் சொன்னேன் எஸ் அதர் மெம்பர் ஷுட் பி ஈக்குவலி ஸ்ட்ராங் விவாதிக்கிறதுக்கு டு கெட் அ குட் அட்டென்ஷன் டு அவர் ஃபில்ம்ஸ் பட் அதெல்லாம் இட்ஸ் அ கவர்மெண்ட் அவார்டு. ஸோ டிரான்ஸ்பரண்ட்னா இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் விச் மீன்ஸ் அவங்களுடைய என்ன யோகியம் இருக்கோ அந்த ஜூரியோடு அதுக்கு தான் அவார்டு. ஃபஸ்ட்டு எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னா இந்த 1200 படத்தில் 120 படம் தான் வருது. ஆமாம். நான் சொன்னேன் இது தப்பு. நீங்கள் அவங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஏன் வெயிட் பண்ணுறீங்க நீங்கள்? சார் இது வந்து ஹாலிவுட்டில் இப்படி நடக்காது. ஹாலிவுட் எவ்ரி ஃபில்ம் இஸ் கன்சிடர்ட். எவ்ரி ஃபில்ம் இஸ் கன்சிடர்ட். எது ரிலீஸ் ஆச்சோ அது கன்சிடர் ஆகும் அப்படின்னு இருக்கணும் நம்ம. ஸோ நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு சேம்பர் இருக்குது, ஃபிலிம் சேம்பர் இருக்குது. நீங்கள் அந்த தமிழ் ஃபிலிம் சேம்பருக்கு அவங்கள பரிந்துரைக்க செய்ய அவங்கள கொடுங்க. நீங்கள் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழ் சினிமாவில் செலக்ட் பண்ணி கொடுக்கறது உங்கள் வேலை. விருதுகளுக்கான படங்களை தமிழ் ஃபிலிம் சேம்பரோ இல்லை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமோ தேர்ந்தெடுக்கலாம். அது நீங்கள் தேர்ந்தெடுங்க. அவங்க இப்போ ஆல் சப்போஸ் 12 லாங்குவேஜ் ஸ்டேட்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அருமை. அது நீங்கள் பாருங்கள். இந்த ப்ரொடியூசர் அப்ளிகேஷன்லாம் வெயிட் பண்ணாதீங்க நீங்கள். ஸோ இப்படியெல்லாம் சொல்லி பார்த்தோம். இது வந்து லேப் சர்டிஃபிகேட் வேணும், ப்ராசஸிங், சென்சர் சர்டிஃபிகேட், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தே ஹேவ். த நேஷனல் அவார்ட்ஸ் இன் இந்தியா இஸ் க்ளீன் பட் இட் இஸ் ஹெவிலி டெஃபிஷியன்ட். It should become much better, much better for it. It's a national award. It is not a jury award. See, இப்போ Cannes Festival, Berlin Festival அந்த ஜூரியோட அவார்ட். ஆமாம். அந்த வருஷத்துக்கு யார் அரசாங்கமே கொடுக்குற விருது மிகப்பெரிய கௌரவம். பெரிய கௌரவம். அது நல்லா ஒர்க் பண்ணணும், அதுக்கு நல்ல அவார்ட் கொடுக்கணும் அதுக்கெல்லாம். ஸோ பட் தட் இஸ் அ ப்ராப்ளம் வித் இந்தியன் சினிமா. நீங்களும் ஒரு தேசிய விருது வெற்றியாளர் தான். அந்த 7வது மனிதன் எப்படி அமைஞ்சது அதை சொல்லுங்கள். இங்கே நான் தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் வாண்டட் தங்கராஜ் படம் இருந்தால் கொஞ்சம் 10 பேர் பார்த்தாங்க. ஜெமினி லேப்லேயும் பார்த்தாங்க. அந்த ஜெமினி லேபில் வந்து பழனியப்பன் ராமசாமின்னு அப்போ வராருங்க. ஸோ ஹீ ஹேட் அ வெரி குட் ஃப்ரெண்ட் கால் பாளையங்கோட்டை சண்முகம். அவர் ஒரு லாயர். ஆமாம். இஸ் கலைஞர்ஸ் லாயர். ஸோ அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். ஹரிஹரன் நீங்கள் பாருங்கள் அவர். ஸோ அவர் நம்ம முதல்ல பாளையங்கோட்டை சண்முகம் பேசுறச்சு அவர் ஃபஸ்ட்டு ரிமார்க் என்ன, ஹரி உன் தமிழ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அவங்களோட. நான் பாம்பேயில் பிறந்து வளர்ந்தவன், நான் இங்கே வந்தப்பறம் தான் தமிழே கற்றுக்கிறேன். வெரி குட். பட் வாட் brought us together is he is a Communist Party member and I am talking a lot about Marxism and communism. அவர் ரொம்ப நீங்கள் படிச்சிருக்கீங்களா மார்க்சிசம் பற்றியான இவ்வளோ படிச்சிருக்கீங்க நீங்கள், பாரதியை பற்றி படம் எடுப்போமான்னு கேட்டார். ஷுவர் சார் எடுப்போம் சார். ஸோ அப்படின்னு தொடங்கிது. ஸோ ஒரு 13 பாட்டு செலக்ட் பண்ணி வைத்தியநாதனை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். பேரலாக பாரதியார் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறச்ச நான் நிறைய பேர் பாரதியார் ஒரு கிளாஸ்மேட்டே ஒருத்தரை பார்த்தேன்னா, ஒரு வயசானவர் திருநெல்வேலி கிராமத்து இருக்கார். அவர் சொன்னார், நான் என்ன பாரதியார் பற்றி, ஆமாம் இருந்தான் என் கிளாஸில், அவனை பற்றி உங்களுக்கு என்ன நினைக்கிறேன்? அவன் ஒரு முட்டாள். பாரதியார் அவன் கிளாஸ்மேட்ஸு ஏன்னா முட்டாள் அப்படின்னா அவனுக்கு ஒன்றுமே ஏறாது அவன் மண்டையில். அவன் வேற பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன். Then I spoke to other people and I saw his writing. Then I felt that Bharati was not, in quotations, normal people like you and me. He was slightly autistic. The autistic temperament இருக்குல்ல, அவங்க வந்து சில ஏரியாவில் வந்து ஷார்ப்பாக இருப்பாங்க. அவர் எழுத்தில் வந்து ஃபோக்கஸ்ட். திருவாய்மொழி படிக்கணும்னா அவர் 63 நாயன்மாரோட கவிதைகள்லாம் அவர் அப்படியே படித்து டக்குன்னு ஏற்றி போகிறார். ஹீ டிட் நாட் நீட் அ செகண்ட் லுக். ஏன்னா தட் இஸ் இஸ் பவர் ஆஃப் போயட்ரி. ஸோ அவர் வந்து பியோர் போயட் அவர். ஆனால் அது ஆட்டிஸ்டிக் போயட். அப்புறம் சில ஃபேமிலியெல்லாம் கேட்டேன், அவர்லாம் ஃபேமிலியெல்லாம் ரொம்பலாம் பார்த்துக்க மாட்டார். அவர் வருவார், அவர் எப்போதுமே சம்டைம்ஸ் ஹீ இஸ் ஹாப்பி வீசிங், சம்டைம்ஸ் ஹீ இஸ் நாட், கொஞ்சம் டிட்டாச்சாக இருப்பார். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ் தட் ஹி வாஸ் ஆல்சோ அடிக்டட் டு கஞ்சா. ஹி வாஸ் ஹேவிங் தேட் ஆல்சோ. இதெல்லாம் ரிசர்ச் பண்ண அப்புறம் ஐ ஃபெல்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் டு பி மேட் ஹியர், பட் நாட் ஃபார் த 100th anniversary ஆஃப் பாரதியார். பாளையங்கோட்டை சண்முகம் சொன்னேன், சார் இந்த கதை சொன்ன உண்மையை சொல்லணும். தட் இஸ் பாரதியார் விச் வி saw in கப்பலோட்டி தமிழன். தட் இஸ் நாட் த ரியல் பாரதியார். தட் இஸ் த mythological பாரதியார். த ரியல் பாரதியார் இஸ் அ troubled man, the seriously troubled man with his own self. ஒன்று இன்சிடென்ட் கேட்டேன்னா, காந்திஜி வாஸ் ஸ்பீக்கிங் அட் கோகலே சாஸ்திரி ஹால். இவர் வந்து எனக்கு இப்போ பார்க்கணும், இப்போ பார்க்கணும் சார், பேசிகிட்டு இருக்கார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்னால் முடியாது, இப்போ பார்க்கணும் சார், முடியாதுண்ணா, அப்போ நான் போகிறேன் சொல்லு, நான் வரல சொல்லு. ஹி வாக்ட் அவே. நோ, தட் இஸ் நாட் அரகன்ஸ். அதை வந்து அவர் வந்து அகங்காரம் கிடையாது, அது ஒரு பாவம். அது அவருடைய இயல்பு. That is his nature. He was an autistic person. So, இப்போ இன்னைக்கு பார்த்தோன்னா we'll call them mentally challenged,
பட் brilliant. So finally he goes away to Pondicherry and he stays there because somebody told him British are going to arrest you. ஸோ நான் வந்து இந்த கதையை திருப்பி நம்ம பயோகிராஃபியாக எடுக்கணும்னா பாலை சார் வேண்டாம், இப்போ இந்த படம் இப்போ பண்ண வேண்டாம், இது கொஞ்சம் அப்புறம் பண்ணுவோம். பிகாஸ் திஸ் இல் 100th anniversary டு சே திங்ஸ் இன்னும் கொட்டேஷன் வித் கிரிட்டிக்கிங் பாரதி. பாரதியாரை பற்றிய படமாக இருந்தால் அவருடைய உண்மையான வாழ்க்கையாக இருக்கணும்னு நினச்சிங்க? ஆமாம், அப்படின்னு நினச்சேன். நான் உண்மையை சொல்லணும், பாரதியை பற்றி உண்மை. ஆனால் இந்த நேரம் இல்லைன்னு சொல்லி சரி அப்போ வேறு கதைன்னா அப்போ பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. சரி வேறு கதைன்னா அப்போ அவரோட சொந்த கேஸ் இருந்தது, கோர்ட் கேஸ் விச் he fought against இந்தியா சிமெண்ட்ஸ். தாளையூத்து இந்தியா சிமெண்ட்ஸ் ஒரு கேஸ் போட்டார். இதெல்லாம் நிறுத்தணும், இந்த புகையை நிறுத்தணும்னு சொல்லி ஒரு கேஸ். அது அந்த கேஸை பற்றி நம்ம படித்தோம். சரி சார் இந்த கேஸ் வச்சே படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஐ மேட் 7வது மனிதனோட ஸ்கிரிப்ட், ஹவு டு ஃபைட் அகேன்ஸ்ட் சிமெண்ட் பொல்யூஷன். ஒரு அந்த இன்னும் அந்த தாளையூத்து கிராமத்தில் அப்படியே இருக்குது, அது அப்படியே சிமெண்ட் புகையெல்லாம் இன்னும் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் லைக் அ டாக்யூட்ராமான்னு சொல்லலாம். ஸோ ஐ காட் ஆக்டர்ஸ் இன்சைட் அண்ட் சாங்ஸ் இன் த பேக்ரவுண்ட் அண்ட் somehow we made the film. And it was very revolutionary passion. I was watching films of all up in the time la Balu or Bharatiya Raja alla அந்த படம் influence also is there. ஒரு கண்டெம்பரரியாக இருக்கணும் அந்த படம். ஸோ a lot of handheld shots and moving shots அதெல்லாம் இருக்குது. And the film got selected for the national awards, it got selected for the Panorama, and it got selected for the Moscow Film Festival. So Moscow people loved it very much. அவங்களுக்கு வந்து இது கம்யூனிஸ்ட் படம், இது கம்யூனிஸ்ட் ஃப்ளாக்ஸ் எல்லாம் இருக்குது படத்தில். நான் அந்த படத்தோட பற்றி பேசினேன்னா we released it in Sapphire Theatres, noon shows, and Saturday, Sunday 2 shows. ஸோ டோட்டலி ஒரு வாரத்தில் 9 shows. ஃபர்ஸ்ட் வீக் ஏதோ கொஞ்சம் கூட்டம் வந்தது, செகண்ட் வீக் ட்ராப், தேர்ட் வீக் இன்னும் ட்ராப்பு. சரி கூட்டத்தை சேர்த்தணும்னு சொல்லி நான் வந்து ஐ ஒர்க் மோர். இந்த படத்தில் வந்து ரிலீஸ் ஆன அப்புறம் இன்னும் ஜாஸ்தி வேலை செய்தேன். யூனியனாக போய் தேட்டரில் டிக்கெட்ஸ் விற்றேன். பின்னி மில்ஸுக்கு போனேன், அமால்கமேஷன் மில்ஸுக்கு போனேன், இந்த ரோவர்ஸ் ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரி எல்லாம் டிக்கெட் சார் ப்ளீஸ் வாங்க சார் யூனியன். ஸோ டிக்கெட் விற்றேன் நான். சஃபயர் தேட்டர்லேயும் டிக்கெட் பஞ்சாக போய் விற்றுட்டு இருந்தேன். அப்போது ஒரு 5வது வாரத்தில் வந்து பாலை சண்முகம் பார்த்தார், என்னையா யாருமே வந்து கம்யூனிஸ்ட் லாயர்ஸ்னால் என்ன ஒன்றுமே பண்ணுறது இல்லையா, இவங்களை பார்ட்டி பீப்புள் ஆர் நாட் ஹெல்பிங் மீன்னு ஒரு கோபம் வருது. ஸோ இ கால்ட் குச்சேலர்னு ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ரேட் யூனியன் இருந்தார், பெரிய ட்ரேட் யூனியன். அவர் வந்து பார்த்தாரு படத்தை. சஃபாய் தேட்டரில் பால்கனியில் உட்காந்து நான் அவர் பாலை சண்முகம் நான் அவங்களோட அடியாள் பின்னாடி உட்காந்துருக்கோம். படம் முடிஞ்சப்பறம் சண்முகம் நல்லா தான் இருக்குது படம், இது ஏன் கூட்டம் வர மாட்டேங்கிறது என்கிட்ட பார்த்து, ஏன் வர மாட்டேங்குது சார், என்ன பண்ணுறது சார், சகல காலம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்கே போய்ட்டுருக்காங்க எல்லோரும், இங்கே எப்படி வருவாங்க. ஆமாம் என்னப்பா இது படத்துக்கு ஆட்கள் வரணுமே இதுக்கு அப்படி சிந்திச்சு கொஞ்சம் திரும்பி அப்படி பார்த்துட்டு அந்த 4 பேர் நின்றுருக்காங்க அவரோட யூனியன் பீப்புள். தம்பி இந்த வீக்கெண்ட் இந்த படத்தை தேட்டர் ரொப்பிடுப்பா. ஏன்னா ரொப்பிடா வா இப்படியெல்லாம் ஒரு ஃபத்வா ரொப்பிடுப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா for next 4 weeks it was Friday, Saturday, Sunday houseful. Theater all booked. பாக்கி Monday to Thursday empty. Friday, Saturday, Sunday houseful. அப்புறம் அவரோட பவர் ஆல்சோ 100 days அப்புறம் even he could not provide people. So on 105th day we closed the film. But the film went for the national awards and all that. So luckily அந்த காலத்துல national award படத்துக்கெல்லாம் ஒரு ரிலீஸ் இருக்கு, தூர்தர்ஷன்ல ஒரு ரிலீஸ். அது they will pay 5 lakhs. இப்போ என்ன ஒரு யூனிக் நடந்திருக்குன்னா, இந்த படத்துக்கு வந்து நான் சென்சார் பண்ணி கொடுக்கறச்ச அதில் வந்து ஒருத்தர் வந்து படத்தை பார்த்துட்டு, இது ரொம்ப அடல்ட்டான தீமாக இருக்குது, இது ப்ரொட்டஸ்ட் யூனியன் ட்ரெயின், இது குழந்தைகளுக்கு புரியாதே சார், இதுக்கு அடல்ட் சர்டிஃபிகேட் கொடுப்போம் சார், இதுக்கு என்ன அடல்ட் ஒன்றுமே இல்லை, இதில் வல்காரிட்டி கிடையாது, ஃபைட்டு கிடையாது, வயலன்ஸ் கிடையாது, பட் உங்கள் தீம் ரொம்ப அடல்ட் தீம். அவர் வந்து அடல்ட்னு உட்காண்டாரு. நான் பார்த்தேன் பழைய சொன்னது உத்து தொலை என்ன வேணா தேட்டரில் யார் பார்க்குறா, அடல்ட் யூனிவர்சல் யார் பார்க்குறேன் கூடு. ஏன்னா மண்டே சென்சார் we had to release it on Friday, பிரிண்ட் எடுத்து போட்டு மதுரையில் ரிலீஸ் பண்ணோம். ஸோ now தூர்தர்ஷனில் போட மாட்டாங்க. அப்போ நான் வந்து அப்போ சென்சார் சேர்மேன் வந்து அப்போ வந்து பிக்ரம் சிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சென்னைக்கு வந்திருந்தார். நான் அவருக்கு போட்டு காமிச்சேன், சார் நேஷ்னல் அவார்டு வந்திருக்கு, இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். அது படம் பார்த்துட்டு திஸ் இஸ் சச் அ வெஜிடேரியன் ஃபில்ம், ஹூ கேவ் திஸ் ஏ சர்டிஃபிகேட் திட்டினார். ரீசென்சார் பண்ணாரா? அப்படி என்ன ரீசென்சார் பண்ணால், யூ டேக் அவுட் சம் சீன் அண்ட் ரீசென்சார், ஐ வில் டெல் தம் டு கிவ் யூ சர்டிஃபிகேட். ஸோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்குது, அந்த பாட்டை எடுத்துட்டோம், அது ரீசென்சார் பண்ணினோம், காட் யூ சர்டிஃபிகேட் அண்ட் தென் வி கேவ் இட் டு தூர்தர்ஷன். ஸோ திஸ் வாஸ் த வேஸ் ஐ ஹவ் ஸ்ட்ரகிள்ட் டு மேக் ஒன் ஃபில்ம் அண்ட் ரிலீஸ் அ ஃபில்ம் ஹியர்.
ஸோ தட் இஸ் ஹவு மை பாளை சண்முகம் கூட அப்புறம் லாங் ரிலேஷன்ஷிப். ஐ எம் த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் த ஃபிலிம். பாளை சண்முகம் சார் ப்ரொடியூசர் தான். ஸோ ஐ ஹேட் டு கலெக்ட் ஆக்டர்ஸ் ஹூ ஆர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓ ஃப்ரீ. ஓ ஐ ஹேவ் நோ மணி. மை பட்ஜெட்டே 5 lakhs. ஃபுல் பாட்டு அதுக்குள்ள பாட்டுக்கு போயாச்சு. இனிமேல் இருக்கிறது ரொம்ப கம்மி. ஸோ வேர் கேன் ஐ கோ? ஸோ ஐ செட் சலோ லெட்ஸ் கோ டு த ஃபில்ம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. நான் தமிழ்நாடு ஃபில்ம் இன்ஸ்டியூட். ஸோ நான் அங்கே போய் இந்த ஆக்டிங் கோர்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ நான் அங்கேருந்து நான் ஜஸ்ட் வாட்சிங் ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங் அவுட் அண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் இஸ் வாக்கிங் அவுட். அப்படியே சூப்பராக இருந்தோம். டாலா நான் அருள்மொழியோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அருள்மொழி அந்த பையனை கொண்டு வா. அது கொண்டு தான். தென் வென்ட் ஸ்ட்ரெயிட் டு த பிரின்சிபல் ரூம். சார் ஐ வாண்ட் திஸ் பாய் டு ஆக்ட் இஸ் த மெயின் ஆக்டர் இன் மை ஃபிலிம். சார் நானா? ஆமாம், யூ ஆர் பி த மெயின் ஆக்டர். கோபா சார் கிளாஸே முடியல சார், கோர்ஸே முடியல. இன்னும் யார் அவனுக்கு ஹீரோ ரோல் கிடைக்குது போ. ஸோ ஐ டுக் ஹிம் அவே ஃப்ரம் தட். Heroine we had to select. Again, we could not go to any popular heroine. I could not afford anybody. So we went to Cooptex ஓட அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். ரோட்டில் ஒட்டிகிட்டு இருக்கு. அதில் ஒரு பொண்ணு நல்லா அழகாக இருக்கா. நான் தர்மா கேமராமேன், இவர் நல்லா இருப்பான நடிகை. ஸோ we went to Cooptex office, found her name, went to her house, ரத்னான்னு பேர், selected her. Like this we selected. So ரகுவரன்லாம் he was completely blank, but he was a good mold. அவன் நல்ல clay, he could mold him. சொன்னது கரெக்டாக செய்வான். இவ்வளோ பண்ணால் போகிறோம், டோன்ட் ஷவுட் டூ மச், டோன்ட் லுக் டூ ஆங்க்ரி, ஏன்னா கரெக்டாக பண்ணுவான் அவன். அண்ட் த ஃபிலிம் காட் ஆல் தி விருந்தெல்லாம் கிடச்சி, வாஸ் வெரி ஹாப்பி. பட் ஹி டிட் நாட் கெட் எனி ஃபில்ம்ஸ். இந்த படம் சக்ஸஸ்க்கு அப்புறம் மெயின் ரீசன் பீங் ஈ கேனாட் டான்ஸ் அண்ட் ஈ கேனாட் சிங். அந்த பாட்டு கரெக்டாக பாடணும்ல, சிங்கலை, அதெல்லாம் அவனுக்கு அந்த 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 ட்ரைனிங்கே இல்லை அவனுக்கு. அண்ட் ஈ கேனாட் டான்ஸ் அட் ஆல். ஸோ அந்த காலத்தில் வந்து ஒரு ஆக்டர் ஹேஸ் டு நோ ஹவு டு டான்ஸ். இதெல்லாம் முக்கியமான தேவை. இவனுக்கு எல்லாம் பண்ண தெரியாது. ஸோ ஏதோ ஒரு படம் பண்ணார், நினைவெல்லாம் நித்யான்னு ஒரு படம் பண்ணார். அதில் வந்து அது சரியாக ஆகலை. அண்ட் வி செட் ஐ ஹேவ் டு கெட் ரோல்ஸ். அப்போ வந்து நீ வில்லனாக நடிக்கிறேன்னு கேட்டார். நீ வெண்ட் இன்டு பிகமிங் வில்லன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரகுவரனுடைய ஆக்டிங்கே ஒரு மாதிரி ட்ரெண்ட் ஆச்சு. ஆமாம். அதற்கான அடையாளம் எப்போது அந்த படத்தில் தெரிஞ்சுதா? தெரியவே இல்லை. அந்த ட்ரெண்டு நான் வந்து சொல்லுவேன், நான் ரகுவரன்டே சொல்லுவேன், நீ வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் லொக்கேஷனில் போய் இப்படி பேசுறதுக்குள்ள நீ எப்போதும் அவ்வளோ சைலண்ட்டாக பேசுவான், யாருக்கும் கேட்காது. கோ ஆக்டர்ஸ்க்கெல்லாம் கேட்கவே கேட்காது. அவன் கொஞ்சம் உரக்கி பேசுங்க சார், கொஞ்சம் லவுட் சொன்னான்னா அதெல்லாம் டப்பிங்கில் பார்த்துக்கலாம். நான் என்ன, நீ திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ராட்டஜி. உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அதர் ஆக்டர்ஸ் ஆர் ஆல் ஸ்டேரிங் அட் யுவர் ஃபேஸ். When you are acting, they are staring at your face. So you have turned that into an advantage. Your personality is phenomenal. But you should collaborate with other actors, you know. But that was his strategy and the industry accepted it. But somehow what happened is, because of this, if you see the history of his cinema, very rarely you will see a director or producer working for a second time with Raghuvaran. One film order they paanga. And he tried Hindi films also. And then I will shout at him so many times. Why are you drinking like this? You know? Why? What is wrong? Illa re, this is not what I came for. நான் இந்த ரோல்ஸ் எல்லாம் நான் பண்ண வரவே இல்லைங்க. கேரக்டர்ஸ் நல்ல கேரக்டர் கொடுங்க எனக்கு. ஸோ ஹி வாஸ் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டட். இன்னும் எப்போ நீங்கள் படம் பண்ணுறீங்க, டே நீ டோன்ட் வெயிட் ஃபார் மீ டு மேக் அ ஃபில்ம். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு தூக்கிட்டாங்க. ஐ எம் டூயிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ரிஸ் அண்ட் திங்ஸ். வி வில் மீட் ஒகேஷனலி அண்ட் ஐ கீப் டெல்லிங் ஹிம் ஸ்டாப் இட்னு சொல்லுவேன். It's very difficult for him. அவரை வச்சு ரெண்டாவது படம் நீங்கள் ஏற்கனீங்களா? Oh my God, that was a disaster. That film was started because மைக்கேல் ராஜ் ஒரு படம் ஓடித்து சடனாக எங்கேயோ ஓடித்து. அப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து, சார் நீங்கள் ரகுவரன் டேட்ஸ் வாங்கி கொடுங்க. சரி, இன்னைக்கு இது பக்கா அது ஒரு கமர்ஷியல் பாட்டு சைட்டு எல்லாம் பாட்டு. அவர் ஒரு படத்தை பண்ணி ஒரு 2 பாட்டு நிற்குது, அதில் அந்த பாட்டு யூஸ் பண்ணுவோம். சரி பண்ணுறோம் சொல்லி இறங்கிட்டேன். ரகுவரன் சொன்னார், சார் இது நான் வேறு ரகுவரன், இது நான் ப்ரொடியூசர்கிட்ட நான் பேசிக்கிறேன், என்னோட ரெம்யூனரேஷன் நீங்கள் பேசாதீங்க. ஸோ ஈ ஹேட் டிஃபைன், யூ டூ வாட் யூ வாண்ட். ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் சப்போஸ் பி லாங் 3 week ஷெட்யூல். 1 weekல இந்த ப்ரொடியூசர் ran out of money. இந்த அடுத்த ஷெட்யூலில் பண்ணுவோம். ஹோல் ஷூட்டிங் கேம் டு ஹால்ட். தென் ஐ எம் கான் டு டூ அதர் ஃபில்ம். இந்த மாதிரி இந்த படம் 1988 தொடங்கின படம் வந்து 93 வந்து கம்ப்ளீட் ஆகுது. தூள் பறக்குது. 93 கூப்பிடுறாரு, படத்தை முடிச்சிடுவோம். என்ன படம் சார்னு கேட்டேன். என்ன நம்ம தொடங்கி தூள் பறக்குது. அது என்ன பறந்து போயாச்சு. இன்னுமே எனக்கு இந்த படம் என்னன்னு கூட தெரியாது எனக்கு. ஐ ஹவ் லாஸ்ட் கான்டாக்ட், லாஸ்ட் டச். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம். ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் த ஃபில்ம் ப்ளீஸ். நான் சொன்னேன், விட்டுடுங்க, நீங்கள் வேற நான் எழுதி கொடுக்குறேன், லெட் இட் பி டைரக்டட் பை எனிபடி, ப்ளீஸ் லீவ் மீ. நோ 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 நோ, நம்ம ப்ரெஸ்டீஜ் பண்ணி தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் ஹி சென்ட் 2 rowdies ஹோம். தயாரிப்பாளர்
2 ரவுடிஸ் அண்ட் பச்சை திட்டுறாங்க என்ன கொன்னுடுவேன் தெருவில் குழந்தைங்களாம் ஸ்கூல்ல திரும்பி வராது. நான் பார்த்தேன், அடடா இதெல்லாம் டயலாக் சினிமாவில் தான் வருமே, இது நிஜமாவே நடக்குதா? ஐ வென்ட் டு ஹிம், சரி சார் நான் முடிச்சிடுறேன் படத்தை சொல்லி ஐ somehow completed the film. நான் வச்சு நான் எம்எஸ்வி காலில் விழுது, சார் எப்படியாவது மியூசிக் பண்ணுங்க அந்த படத்துக்கு, முடிச்சிடுவோம் அந்த படத்தை. அண்ட் த ஃபில்ம் ரிலீஸ் அண்ட் டிசாஸ்டர், அட்டர் ஃப்ளாப் அந்த படம். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு சீனுக்கு லாஸ்ட் சீனுக்கு சம்மந்தம், ரகுவரனுக்கு சம்மந்தமே இருக்காது. அவன் ஹேண்ட்ஸமாக இருப்பான் முதல்ல, அவன் இப்படி இருப்பான். வாட் இஸ் திஸ் ஃபில்ம்? இட்ஸ் சச் அ ஸ்டூபிட் ஃபில்ம், யூனோ. ஸ்டூபிட் ஃபில்ம் பிகாஸ் இட் வாஸ் மேட் அண்டர் ப்ரெஷர். இட் வாஸ் மேட் நாட் அவுட் ஆஃப் லவ் ஃபார் சினிமா, யூனோ. இட் வாஸ் லவ் சினிமா. அதுக்கு சார் என்னோட லாஸ்ட் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஐ லவ் தட். ஐ திங்க் தட் இஸ் மை பெஸ்ட் ஃபில்ம். இட்ஸ் அ ஃபில்ம் கால் துபாஷி ஃபார் த சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் சொசைட்டி. ஸோ அந்த படம் எனக்கு வந்து சாய் பராஞ்சி வாஸ் சேர் பர்சன். ஷீ செட் பண்ணுறா நீ ஒரு படம் பண்ணு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம். ஸோ லாங்குவேஜஸ் பற்றி படம். துபாஷினா பர்சன் ஹூ கேன் ஸ்பீக் 2 languages. ஸோ ஐ செட் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு தகப்பனார் அம்மா வந்து என்ன வந்து பெஸ்ட் கிஃப்ட் ஒரு குழந்தைக்கு பேரண்ட்ஸ் என்ன கொடுக்கலான்னா அது இன்னொரு மொழி சொல்லிக் கொடுக்கணும். மேக் தட் சைல்டு இன்னொரு பெங்காலி ஃப்ரெண்டு ஒரு தெலுங்கு ஃப்ரெண்டோட மீட் பண்ண சொல்லுங்கள். அந்த குழந்தை அந்த வயசில் பிக்கப் பண்ணும் லாங்குவேஜ். இன்னொரு மொழியை கொடுங்க நீங்கள் சொல்லி இந்த மெயின் ஸ்டோரிஸ் அபவுட் அ பாய் வித் மல்டி லாங்குவேஜ். அப்போ அதை வச்சு நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி படம் பண்ணியிருக்கேன். 90 pages ஸ்கிரிப்ட்னா 90 minutes ஃபில்மு அப்படின்னு கரெக்டாக பண்ணி அந்த படத்தை முடித்து சாய் பராஞ்சி லவ்ட் இட் வெரி மச், காட் சம் அவார்ட்ஸ் ஹியர் அண்ட் தேர். பட் that is the kind of film I want to make, which is production perfect. 20 days shooting na 20 days la mudipom. தஞ்சாவூரில் போய் தஞ்சாவூரில் முடிச்சிட்டோம் எல்லாத்தையும் படத்தை. ஸோ that is what I would like to advocate, you know. சினிமானா என்னது? அது வந்து ஒரு யந்திரிய தொழில், இட்ஸ் எ இண்டஸ்ட்ரியல் ஆர்ட். அந்த கலை வந்து இட் இஸ் ஆஸ் குட் ஆஸ் நீங்கள் வந்து லைக் அ குட் ஃபில்ம் மேக்கர் இஸ் அ குட் கார் மேனுஃபேக்சரர். அந்த கார் இவ்வளோ அழகாக பண்ணுறான், அதே மாதிரி அந்த சினிமா அதை அழகாக பண்ணு. ஆனால் அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது கார் பண்ணுறதுக்கு. இது பிரேக்ஸு, லைட்டு, ரூல்ஸ் ரெகுலேஷன். அது ரூல்ஸ் ரெகுலேஷனாக கற்றுக்கணும். ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதணும், லொக்கேஷன் எப்படி சர்வே பண்ணணும், கேரக்டர் எப்படி ஆர்க் பண்ணணும், இதெல்லாம் வந்து சயின்ஸ் இருக்குது இதில். இதெல்லாம் சயின்ஸ் இல்லாமல் சும்மா கதையை வச்சுக்கிட்டு படம் பண்ணிட்டுருக்காங்க. இட் இஸ் நாட் த ரைட் வே டு மேக் அ ஃபில்ம். நான் வந்து ஸோ தேட் இஸ் வேர் அந்த படம் முடித்த அப்புறம் தான் எனக்கு வந்து ரமேஷ் பிரசாத் கூப்பிட்டு நீ நடத்துகிறா எல்வி பிரசாத் ஃபில்ம் அகாடமி நடத்துன்னு எனக்கு கூப்பிட்டாரு. எனக்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஏயா இவர் வந்து எதுக்கு இவர் வந்து ஸ்கூல் நடத்த சொல்கிறாரு? ஸோ நான் வந்து ஒரு பட்ஜெட் போட்டு பார்த்தேன்னே, சரி ஐ வில் மேக் அ பட்ஜெட். ஸோ ஒரு பட்ஜெட் போட்டோன்னா 2 crores per year அவங்களுக்கு செலவு வரும். ஆனால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, எல்லாம் 2 லட்சம் கொடுப்பாங்க, 60 lakhs. ஸோ நீங்கள் வருஷம் யூ வில் லூஸ் 1 crore 40 lakhs. அது எப்படி ஹவ் ஐ ஷுட் ஐ லூஸ்? பாருங்கள் நான் பட்ஜெட் கொடுத்தேன். பார்த்தாரு, இந்த ஸ்டூடியோ, ரெக்கார்டிங் தியேட்டர், எடிட்டிங் ரூம்ஸ், லேப் இதெல்லாம் ஏன் போட்டிருக்கீங்க சார்? இதெல்லாம் யூஆர் ரெகுலராக கொடுக்குறீங்களா ரெண்டலுக்கு, அதெல்லாம் போட வேண்டாமா? இல்லை அதெல்லாம் ஆன் மை ஹவுஸ், அதெல்லாம் ஃப்ரீ, ரெண்ட் எடுத்துருங்க. நீங்கள் வந்து உங்களோட சேலரிஸ், எலக்ட்ரிசிட்டி பில் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட், செக்யூரிட்டி காஸ்ட் அதுக்கு மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அருமை. பாக்கியெல்லாம் ஃப்ரீ. வேறு 1.5 கோடி ரூபா செலவழிச்சு தான் ஆமாம் இன்ஸ்டியூட் நடத்திருக்காரு. ஆமாம், அருமை, ஃபேண்டாஸ்டிக் பர்சன். நான் இப்போ கேட்டேன், ஏன் சார் பண்ணுறீங்க இப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சரி எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஃபிலிம் ஸ்கூல் நிர்வாகம் தொடக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா அவர் 4ஆம் கிளாஸில் ட்ராப் அவுட். எப்போதும் சொல்லுவார், ரமேஷ் ஒரு ஸ்கூல் நடத்துவோண்டா சொல்லிட்டு இருப்பார். அவர் இறந்து போனோன்னு சொல்லிட்டு இருந்தார். 50 வருஷம் ஆயிடுச்சு பிரசாத் முடிச்சு 2005. எங்கள் அப்பா சார்பாக அவர் நினைவில் ஒரு இன்ஸ்டியூட் தொடங்க போகிறேன். அருமை. நான் அப்படியே ஐ வாஸ் டச்ட், ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் மூவ் டு டியர்ஸ். அப்பா இறந்தாச்சு, ஆனாலும் இந்த பையன் வந்து ஹீ ஸ்டில் வாண்ட்ஸ் டு ஹோல்ட் த ஃப்ளாக் ஆஃப் ஹிஸ் ஃபாதர். இம்மீடியட்டாக சொன்னேன், சார் யூ மேக் யுவர் ஃபாதர் ஹாப்பி, ஐ வில் மேக் மை ஃபாதர் ஹாப்பி. தீஸ் 2 fathers in the heavens will shake hands. பாருங்க நம்ம 2 குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, அவ்வளோதான். and he never interfered. நீ கரிக்குலம் நீ போட்டுக்கோ, anything you do. And every year he will come for the convocation. அப்படி ஒரு கட்சி ஒரு ஸ்டூடெண்ட் கொஞ்சம் பேசுவார். அதை never interfered. அந்த 10 வருஷம் வந்து I made some of the best films. Student film then national award. They went to all the film festivals in the world. எவ்வளோ எக்ஸ்போஷர். இப்போ போன வாரம் my student film got released. சித்தாரே ஜமீன் பர், RS பிரசன்னா. ஆமாம், இது அமீர் கான் படம். ஸோ சுஜித் குமார், மலையாள சினிமா, யூ கோ டு கேரளா சினிமா, எவ்ரிவேர் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் தட் பீரியட் are doing very well. Super. Very well. So because I gave them a proper grounding in film language. Now, film is a language, அது நீங்கள் முதல்ல கற்றுங்க.
அப்புறம் நீங்கள் அதில் ஹிந்தியில் பேசுகிறீங்களா மராட்டியில் பேசுகிறீங்க டசன்ட் மேட்டர். பட் ஃபிலிம் லாங்குவேஜ் முதல்ல கற்றுங்க. அதுக்கு நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் உருவாக்கினேன், ஃபிலிம் லாங்குவேஜ் கற்றுக்கிறது எப்படின்னு. ஸோ தட் இஸ் ஹவு தட் ரெப்புடேஷன் இருந்தது அங்கே. அப்புறம் ரமேஷ்ஜி வந்து இப்போ நான் ஹைதராபாத்லேயே இருக்கேன், நீ பார்த்து. அப்போ சாய் பிரசாத் சொன்னார், ஹரி வி ஹவ் டு ஏர்ன் ரெவென்யூ, இப்படியெல்லாம் நான் லாஸில் ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. நீங்கள் எல்லாம் 120 அப்ளிகேஷன் வருது, நீங்கள் 30 தான் செலக்ட் பண்ணுறீங்க, 90 பேர் திரும்பி போகிறாங்க, ஃபீஸ் கட்டிகிட்டு இருக்காங்க, அவங்கள செலக்ட் பண்ணுவோம் ஹரி. சரிப்பா நீ செலக்ட் பண்ணிக்க, நான் என்னால் நடத்த முடியாது, எனக்கு 30 பேர் தான் முடியும் என்னால். என்னோட மை ரெஸ்டாரண்ட் கேன் டேக் ஒன்லி 30 கஸ்டமர், ஐ டோன்ட் ஹேவ் அ மெனு ஃபார் ஸோ மெனி பீப்புள். அப்புறம் வந்து ஐ வென்ட் டு மை வேரியஸ் யூனிவர்சிட்டிஸ் டு ரன் அஸ் அ டீன் ஆஃப் மீடியா டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, அப்புறம் லாஸ்ட் வாஸ் கிரியா யூனிவர்சிட்டி. அப்புறம் வந்துட்டு ஐ குவிட் ஆல் தட் அண்ட் நவ் ஐ எம் அட் ஹோம். ஐ ரிலீஸ் திஸ் புக், Kamal Hassan book I released, and now I am looking for some new ventures that will start. Some universities want me to set up a film department completely, brand new film department. ஏன்னா இப்போ வரப்போகிற சினிமா வந்து it will depend very heavily on AI. True. On artificial images. It is going to depend very big way. So, and it is very cheap also at this moment. So now அது ஒரு மொழியாக யூஸ் பண்ணிக்கணும். How to use AI images and develop cinema. So I have to develop a new kind of a generation now. பொதுவாக திரைப்பட பயிற்சி கல்லூரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கலைப்படங்கள் அப்படின்னு சொல்கிற படங்கள் மேலே தான் அவங்களுடைய பார்வை இருக்கே தவிர கமர்ஷியல் படங்கள் மேலே இல்லை அப்படின்றது ஒரு விமர்சனம். கரெக்ட். அது உண்மைதானா? உண்மைதான். ஏன்னா கற்றுக்க வேண்டியது இருக்குல்ல, சினிமா மொழி கற்றுக்க வேண்டியது கலைப்படத்தில் தான் இருக்குது. அதை கற்றுக்கொண்டு அதுக்கு பின்னாடி வேணால் அவங்க பாதையை மாற்றிக்கலாம். ஆனால் முதல்ல கற்றுக்கிறது விஷயம் அங்கே தானே இருக்குது. எப்படி கேமரா வச்சாரீங்க, இதுக்கு இப்படியே லைட்டிங் பண்ணார், அது எல்லாத்தையும் அவங்க வந்து அந்த மாதிரி கதைகள் தான் எடுப்பாங்க. அப்போ அதில் இந்த மொழிகள் இருக்குல்ல, சினிமா மொழி அதில் தான் கற்றுக்க முடியும். நீங்கள் வந்து யூ கேன் நாட் சி ஸ்டார் வார்ஸ் அண்ட் லேர்ன் ஃபிலிம் லாங்குவேஜ். ஏன்னா ஸ்டார் வார்ஸ் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ பிக் ஸ்பெக்டக்கிள். நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டார் வார்ஸ் எல்லாம் ஒரு சர்க்கஸ் மாதிரி, ஜெயண்ட் எல்லாம் ஒரு வெரைட்டி என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் அது. அதில் ஃபிலிம் லாங்குவேஜ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்போ பார்ப்பீங்கன்னா ஆஸ்கர் அவார்ட்ஸ் அதெல்லாம் போகாது, அந்த படத்துக்கெல்லாம் கிடைக்காது. ஸ்பெஷல் எஃபெக்ட் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும், பட் டைரக்டர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைரக்டர் அவரோட பாணியே இல்லை. இது பல பேர் வேலை செய்திருக்காங்க இந்த படத்தில். அப்போ அந்த மாதிரி படங்கள் தான் இப்போ நம்மளை வந்து பாதிக்குது இப்போ இந்தியாவில். வென் யூ சி அ பிக் ஃபிலிம் லைக் RRR அண்ட் பாகுபலி அண்ட் விக்ரம் 2 அண்ட் ஜெயிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இட் இஸ் ஆல் அபவுட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ். வேர் இஸ் த ஃபில்ம் மேக்கர் இன் இட்? அப்போ அந்த ஃபில்ம் மேக்கர் வந்து அவரோட பாணியை பேசணும் இந்த படத்தில். அப்போ தான் வந்து ஒரு சினிமா பார்த்தா ஆஹா இது ஒரு நல்ல ஃபில்ம்னு சொல்லலாம். திரைப்பட பயிற்சி கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் முக்கியமாக எதில் கவனம் செலுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதுனா முதல்ல எழுத்துக்கு நிறைய படிக்கணும். ஸோ முதல்ல நிறைய நாட் ஜஸ்ட் நாவல்ஸ், பட் தே மஸ்ட் ரீட் நான் ஃபிக்ஷன் ஆல்சோ. பாலிடிக்ஸ் பற்றி படிக்கணும், கல்ச்சர் பற்றி படிக்கணும், அண்ட் குட் ஃபிக்ஷன். அப்போ அந்த ஃபிக்ஷன் எல்லாம் அதெல்லாம் அந்த இட்ஸ் அன் அமால்கமேஷன் ஆல் ஆஃப் தம். அதெல்லாம் படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து முதல்ல கதை எழுதணும். ஆனால் நான் பொதுவாக இப்போ ஐ வில் கோ டு டீச்சர் காலேஜ், என்னப்பா வாட் இஸ் சார் என்ன ஒரு ஸ்கிரிப்ட் வேணும், என்ன கதைன்னா லவ் ஃபெயிலியர். உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் எந்த கதையும் இல்லையா அப்படின்ட்டு, இல்லை சார் அதுதான் என்ன பாதிக்குது சார். அது வாழ்க்கையிலே இருக்காது, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை தான் லவ் ஃபெயிலியர் தான் பெரும்பாலும். ஸோ ஐதர் ஹீ வில் கமிட் சூசைட் ஆர் ஷீ வில் கமிட் சூசைட். இது என்ன இதெல்லாம் இது கதையா? ஃபில்ம் எங்கே இருக்குது? வேர் இஸ் ஃபில்ம் இன் இட்? தெர் இஸ் நோ ஸ்டோரி, நத்திங். ஸோ தே டோன்ட் ரைட் ப்ராப்பர்லி. தட் இஸ் எழுத்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபில்ம் ஒரு கட்டிடம், இந்த மாதிரி கட்டிடத்துக்கு யார் முதல்ல தேவை? ஒரு ஆர்கிடெக்ட் தேவை. ஸோ த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இஸ் தட் ஆர்கிடெக்ட் அண்ட் த ஃபில்ம் டைரக்டர் இஸ் த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். அவங்க 2 பேரும் பர்ஃபெக்டாக இருக்கணும். இவனோட டிசைன்லாம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கு மேலே இவன் வந்து கட்டிடம் கட்டுறான். இப்போ அந்த கட்டிடம் கட்டின அப்புறம் இதுக்கு வந்து ப்ளூ செவரு போடணுமா, அது வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரோட வேலை, அது நாட் த ஆர்கிடெக்ட் ஜாப். ஸோ இந்த மேரேஜ் பிட்வீன் தி ஆர்கிடெக்ட் அண்ட் த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஷுட் பி குட் சினிமா. ஸோ முதல்ல அந்த ஆர்கிடெக்ட் என்ன கேள்வி கேட்பார்? முதல்ல எவ்வளோ கிரவுண்டியான்னு கேட்பார். 1.5 கிரவுண்டா 2 கிரவுண்டா? நீ டிசைன் பண்ணுறன்னா எப்படி டிசைன் பண்ணுவார்? ஸோ வாட் இஸ் த லெங்த் ஆஃப் த ஃபில்ம்? முதல்ல அது முடிவு எடுங்க. நீங்கள் சும்மா ஷூட் பண்ணிட்டு 4 மணி நேரத்துக்கு படத்தை வந்து கட் பண்ணிட்டு 2.5 மணி நேரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வை டிட் யூ ஷூட் தட் 1.5 hours? கரெக்ட். அப்படி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு த ஆர்கிடெக்ட் ஹேஸ் டு கம். த ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இஸ் தட் ஆர்கிடெக்ட் who gives the perfect basis, 1 page per minute அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு இதுக்கு மேலே டைரக்டர் ஒர்க் பண்ணணும், இதுக்கு மேலே சினிமாட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து யூ கேன் லுக் அட் வாட் மெத்தாடிக்கல் சினிமா. அது குட் சினிமா பேட் சினிமா ஹிஸ்ட்ரி வில் டிசைட், பட் மெத்தாடிக்கலி மேட் சினிமா இது இம்பார்ட்டன்ட். இப்போ இவ்வளோ கார்ஸ் இருக்க மார்க்கெட், ஆல் ஆஃப் தேம் ஆர் நாட் செல்லிங் வெரி வெல். some cars get popularity, some don't get popularity. That's audience choice.
அதனால இட் இஸ் நாட் அ ஃப்ளாப் கார் அண்ட் ஹிட் கார். ஸோ இட் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி குட் ஃபில்ம் ஹேஸ் டு பி பேஸ்ட் ஆன் அ ப்ராப்பர் மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜி சரியா இல்லைன்னா என்ன படமான பண்ணுங்க, இட் வில் நாட் ஒர்க் அவுட். திரைப்பட பயிற்சி கல்லூரியில் நீங்கள் பணியாற்றிய காலகட்டத்தில் தான் இளையராஜா பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்தார். ஆமாம், நான் வந்து அவர் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பாலு மந்திரா கூட்டின்னு போனேன் சார். டாக்குமெண்ட்ரி நான் வந்து 75 வருஷம் தமிழ் சினிமா நீங்கள் எழுதியிருக்கீங்களே, அதை பற்றி நான் ஒரு சீரியல் பண்ணினேன் தூர்தர்ஷனுக்கு. இப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் நீங்கள் பேட்டி கொடுக்கணும், ஒரு அட்லீஸ்ட் என்ன தமிழ் சினிமா விதவுட் யூ மேக்ஸ் நோ சென்ஸ் டு மீ. நான் அப்படி சொன்னேன். இல்லை நான் வேண்டாம் பாலு, வேண்டாம் நான் இன்டர்வியூலாம் கொடுக்க முடியாதனால. ஏன்பா பிரச்சனை? நான் யாரையாவது பேர் சொல்லுவேன், அப்புறம் அவர் வந்து ஏன் பேர் சொல்லலை, அவன் ஏன் சொல்லி சொன்னேன், எல்லாம் பிரச்சனையே வரும். அப்புறம் வேண்டாம், எதுக்கு இந்த கான்ட்ரவர்சி, முதல்லையே வேண்டாம் சொல்லிட்டேன். சரி, அப்புறம் போய் நான் திரும்பி வச்ச அப்புறம் எங்கே இருக்கிற ஹரி ஒரு நிமிஷம், நீங்கள் என் கூட ஏன் ஒரு படமும் பண்ணல கேட்டார். ஓ நான் ராஜா சார், நான் உங்களோட ரேடாரில் இருக்கேண்ணா. ஆமாம், நீங்கள் எப்போ வைத்தியநாதனோட படம் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள். சார் ரொம்ப சிம்பிள் ரீசன் சார், ரொம்ப சிம்பிள் ரீசன். ஐ குட் நெவர், ஐ கேன் நாட் அஃபோர்ட் யூ. உங்கள் பட்ஜெட் என் பட்ஜெட்டே என் படமோட பட்ஜெட்டு, உங்கள் பட்ஜெட்டு. அதெல்லாம் அது நோ ரூல். நீங்கள் வந்து கேட்டிருந்தாங்கன்னா ப்ரொடியூசர் கொடுப்பான் சார். நான் அந்த மாதிரி ப்ரொடியூசர் எனக்கு அமைக்கலை சார். தூர்தர்ஷன் ஆர் சில்ட்ரன்ஸ் ஃபில்ம் சொசைட்டி, NFDC இவங்க தான் கிடைக்கிறாங்க எனக்கு. அவங்களுக்கு ஒரு பட்ஜெட்னா இவ்வளோ தான். தே வில் நாட் ஒர்க் ஃபார் யூ. எனக்கு புரியல, இப்போ என்ன படம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள், இப்படியெல்லாம் படம் பண்ணுறீங்களா நீங்கள். அவருக்கு வந்து சரி, நான் ஒரு கேள்வி கேட்டுமான்னு கேட்டேன். சொல்லுவேன், நீங்கள் ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இப்போ ஹரிஹரன் மாதிரி டைரக்டருக்கு இவ்வளோ ரேட்டு நீ சொல்லியிருக்கலாம்ல. நான் சார்ஜ் பண்ணுறதில்ல ஹரிஹரன், முக்கால்வாசி படத்துக்கு நான் சார்ஜ் இல்லை, அது பெனல்ட்டின்னு சொன்னார். பெனல்ட்டினா இவங்க வருவாங்க, கதை சொல்லுவாங்க, டைரக்டர் இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம்லாம் சொல்லுவாங்க. நான் அவ்வளோலாம் திங்க் பண்ணி இவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணி ஒரு படத்தை சாங் எல்லாம் பண்ணி கொடுத்தான்னா இவங்க கொண்டு வருவாங்க படத்தை குப்பை மாதிரி இருக்கும். அந்த ப்ரொடியூசர் வந்து கை கட்டிட்டு, சார் எப்படியாவது படத்தை காப்பாற்றுது சார் சொல்லுவான். எனக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனுக்கு பாட்டு பண்ணி என்னையா பண்ணியிருக்கேன் இந்த பாட்டு, கோபம் வரும் எனக்கு. சரி, இந்த ப்ரொடியூசருக்கு பெனல்ட்டி கொடுக்கணும், இவன் வந்து அடுத்த படம் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து ஐ வில் சார்ஜ் இன் சச் அ வே தட் ஹீ வில் நாட் மேக் அ ஃபில்ம் அகெயின். ஸோ ஐ ஃபெல்ட் சேட். பாவம் இளையராஜாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டெல்லாம் பண்ணால் இவங்க வந்து சரியாகவே பண்ணுறதில்ல பாருங்கள். அண்ட் தேர்ஃபோர் ஹி லைக்ட் வித் சர்டன் டைரக்டர்ஸ். இவங்க நல்லா பண்ணுறாங்க, இந்த பாட்டு பண்ணி கொடுத்தானா நல்லா பிக்சரைஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா சாங் ஹேஸ் டு பி பிக்சரைஸ்டு வெல். அவர் வந்து பாட்டு வந்து ரெக்கார்டு கொடுக்கல ஃபார் பிக்சரைசேஷன். இந்த பல இயக்குநர்களுக்கு பணமே வாங்காமலாம் பண்ணியாற்றிருக்கேன். பட் நான் வந்து நான் போகலை. முதல்லே போய்ட்டு ப்ளீஸ் என்ன பண்ணாமா இல்லைப்பா என்ன எதுக்கே வந்தானே கேட்பார். நான் வந்து ஐ டென்ட் வாண்ட் ஏன்னா வைத்தி இருந்தார் எங்க கூட. வைத்தி ஃபஸ்ட்டு ஃபிலிம்லேருந்து வாண்டட் தங்கராஜ்லேருந்து எங்க கூட இருக்கார் அவர். அண்ட் வி டெவலப்ட் அ வெரி பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். ஸோ எதுக்கு நான் போய் வைத்தி ஆல்சோ வில் கேட், என்ன ஏன் இளையராஜா சாப்பிட்ட போகிறேன் நீ, நான் வரலையே யாரை கேட்பார் அவர். ஸோ சம்டைம்ஸ் ஃபில்ம் மேக்கிங் இஸ் லைக் அ ஃபேமிலி. அதே தர்மா தான் எனக்கு எல்லா படத்தையும் கேமராமேன், ராஜு தான் எடிட்டர். ஸோ தே ஆல் ஒர்க் வித் மீ, தே ஆல் வெயிட்டிங் ஃபார் மை நெக்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் இட்ஸ் நான் எங்களுக்குள்ளேயே நிறைய லர்னிங் இருக்குல்ல. நான் எடிட்டர்கிட்ட கற்றுப்பேன், கேமராமேன்ட்டு நான் கொஞ்சம் கற்றுப்பேன், அவர் எங்கிட்ட கற்றுப்பார். ஸோ நான் வந்து அந்த 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 ஸ்கூல்லேருந்து எவ்ரி டைம் வி ஒர்க் வித் த சேம் யூனிட், அண்ட் தட் இஸ் ஹவ் இட் ஹேப்பன். ஸோ ராஜா சார் சரி ஓகே பாய் குட் பாய் சொல்லிட்டு he did not give an interview till the end. Now he is giving so many interviews. Every time I use his YouTube channel and he is speaking. It's so nice. I am very happy that at least he is speaking now and he is talking to so many people about cinema. இது ரொம்ப சந்தோஷம். இளையராஜா வந்து பேசுறது கேட்டது I always feel very happy because அவர் தான் one of the foundations of Tamil cinema. கமல்ஹாசனுடைய 2 குருமார்கள்னா, ஒன்று வந்து இயக்கத்தில் கே பாலச்சந்தர், நடிப்பில் நடிகர் திலகம் சிவாஜி. நடிகர் திலகம் சார் ஐ ஹவ் நாட் மெட் சிவாஜி, பட் ஐ ஹவ் மெட் கே பாலச்சந்தர். அவர் கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவர் எவ்வளோ படம் பார்த்துருக்காரு அவர். ஆமாம் அதோ அந்த அந்த படத்தில் அந்த கமல்ஹாசன் டைனோ நடு பாட்டிலேயே அந்த லேக்கில் மூன்று முடிச்சில் கீழே வந்துடுவார். பேர்ட்ஸ் வில் ஃப்ளை லைக் தட். ஸோ அது என்ன, அது வாட் இஸ் தட், அது என்ன சிக்னிஃபிகன்ஸ்? ஹிச்காக்கோட பேர்ட்ஸ் பார்த்துருக்கீங்களா? அங்கேருந்து இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் பேர்ட்ஸ். எப்படி வந்து ஒரு மதர் ஃபாதர், ஹவு த மதர் லவ்ஸ் த சன் இன் லா அண்ட் த டாட்டர் டஸ் நாட் வாண்ட் டு கம் இன் சைட். ஸோ அந்த பிரச்சனை தான். ஸோ அந்த பேர்ட்ஸ் இந்த படத்தில் வந்து இட்ஸ் அ ட்ரிபியூட் டு ஹிச்காக். வாவ். ஆனால் நம்ம அந்த படம் பார்க்கறது ஹிச்காக் பற்றி நினைக்கவே மாட்டோம். பட் தட் இஸ் த ஜீனியஸ் ஆஃப் பாலச்சந்தர். அந்த ஒரு கதையை வச்சுக்கிட்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்லி யூ இமேஜின்.
அண்ட் ஸோ சினிமேட்டிக் இஸ் எடிட்டிங் இஸ் ஷார்ட் காம்போசிஷன் ஸோ சினிமேட்டிக் அஃப்கோர்ஸ் அது வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன் கம்ஸ் ஃப்ரம் அவர் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அனந்து சார் நிறைய சொல்லிக் கொடுப்பாரு. இப்படிலாம் அந்த படத்தில் பார்த்தேன், குரோசாவா படத்தில் பார்த்தேன், ட்ரூஃபோட படத்தில் இப்படி பார்த்தேன்னு இவருக்கு வந்து நிறைய. அண்ட் தே வில் ஆல்சோ கோ சி ஃபில்ம்ஸ். ஸோ த இன்டர்நேஷ்னல் சினிமா, குட் சினிமா, ஆர்ட் சினிமா, இது பார்க்கறது தான் குட். ஃபில்ம் லாங்குவேஜ் அங்கே தான் கற்றுக்கணும். இப்போ வந்து நீங்கள் சினிமா படத்துக்கு பாட்டு பாடுவீங்க, ஆனால் முதல்ல நீங்கள் சங்கீதம் கற்றுக்கிறது கிளாசிக்கல் மியூசிக் கற்றுக்கணும். அப்போ தான் இந்த ராகத்தில் வந்து இப்படி போய் அந்த ஆரோவணத்தை இப்படி இருக்கணும், அவரோவணத்தை இப்படி வரணும், அது முதல்ல புரிஞ்சிக்கணும். என்ன வேணால் பாடலான்னு இருக்கக்கூடாது இல்லை. ஸோ அது முதல்ல அந்த பாட்டு கற்றுக்கிட்டு இங்கே வாங்க. அண்ட் தட் இஸ் ஹவ் கிரேட் சிங்கர்ஸ் லைக் P.C. Shula are all trained classical singers. S.P.B. classical singer who comes into சீர்காழி கோவிந்த், great classical singer who comes into cinema. அப்போ தான் அவளுக்கு புரியும். அண்ட் அந்த மியூசிக் டைரக்டருக்கு கேட்குற விட இன்னும் கொஞ்சம் 2 ஸ்டெப் எடுத்து கொடுப்பாங்க. பிகாஸ் தே நோ த ராகம் வெரி வெல். ஸோ தேட் ஷுட் பி த குவாலிட்டி ஆஃப் சினிமா. நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கு நான் 2 ஸ்டெப் ஜாஸ்தி கொடுக்குறேன் உங்களுக்கு. தட் ஷுட் பி த குட் சினிமா. அது வந்து ஆர்ட் சினிமா பார்த்தா தான் கிடைக்கும். அனந்தோட பழகிருக்கீங்களா? இல்லை சார், அவர் வந்து பழகிருக்கேன்னா அந்த ஃபிலிம் சொசைட்டி ஸ்க்ரீனிங்ஸில் பழகிருக்கோம், அவ்வளோதான். அங்கே வந்து அப்படி பேசிப்போம் கொஞ்சம். ஆனால் அவர் வந்து கொஞ்சம் இஸ் நாட் அ இம்மீடியட். ஆமாம், அப்படிலாம் ரொம்ப கூச்ச. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அருள்மொழி கூட எல்லாம் நிறைய பேசுவார் அவர். ஸோ அருள்மொழி கூட என்ன சார் அனந்து சொன்னார்னு சொல்லுவார். ஸோ ஹீ வில் ஸ்பீக் டு சர்டன் பீப்புள் ஒன்லி. அண்ட் அஃப்கோர்ஸ் பிகாஸ் அருள்மொழி மை அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபார் அ வெரி லாங் டைம், ஹீ ஒர்க் வித் ருத்ரையா. ஆமாம். ஸோ ருத்ரையா கேம்ப்லேருந்து வர. ஸோ ருத்ரையா அண்ட் அனந்து வர் க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ தேர்ஃபோர் அந்த யூனிட் கனெக்ஷன் வந்து. ஸோ ஹீ ஹேட் வெரி செலக்ட் ஃப்ரெண்ட்ஸ். அனந்து ஹேட் வெரி செலக்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஃபியூ பீப்புள். அவங்க கூட தான் பேசி வருவார். ஸோ ஐ டிட் நாட் ஹேவ் மச் அவர் கூட பேச முடியல. கமல்ஹாசனுடன் உங்களுடைய முதல் சந்திப்பு எப்போ? மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் வாஸ் இன் ஃபிலிம் ஸ்க்ரீனிங். ஐ திங்க் இட் வாஸ் அ பர்க்மேன் ஃபில்ம். சென்னை ஃபிலிம் சொசைட்டியில் அவர் அங்கே சந்தித்தேன். அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் பேசினோம். அப்போ பட் த ரியல் ஃபார்மல் மீட்டிங் வாஸ் இன் 2009 when he called me and he said we will run a film screening course. Film screenplay writing course in IIT பேசியிருக்கோம், நீங்கள் தான் நடத்துகிறீங்க. Wow, very nice, thank you sir. என்ன giving me that. And he came on the stage, introduction டேல வந்து ஹரிஹரன் வந்து சினிமாவுக்கு துரோணாச்சாரியார் மாதிரி. வாட் எ காம்ப்ளிமெண்ட். துரோணாச்சாரியார் அவர். எல்லா சினிமா, வேர்ல்டு சினிமா பார்த்துருக்காரு அவர். கரெக்டாக அனலைஸ் பண்ணுவார். அவர்கிட்ட நிறைய கற்றுக்கலான்னு சொல்லி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். ஸோ தென் அங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஷனில் வந்து சினிமா ஸ்டடீஸ்னு போனோம். யூ மஸ்ட் கெட் இன் டு சினிமா ஸ்டடீஸ். ஸோ தட் இஸ் வேர் வி கேம் அப் வித் த ட்ரூ ஐடியா தட் சினிமா புக்கெல்லாம் வந்து அந்த புக்கு படிச்சுட்டு நிறைய சினிமா பற்றி கற்றுக்கணும். ஆக்டரை பற்றியெல்லாம் கற்றுக்க தேவையில்லை. அதெல்லாம் மக்கள் ஹேவ் தியர் ஓன் ஐடியாஸ். ஸோ தட் இஸ் ஹவ் வி தென் ஐ ஸ்டார்டட் த ஃபிலிம் ஸ்கூல், எல்வி பிரசாத் அகாடமி. அங்கே ரெகுலராக வருவார். எங்கள் ஷூட்டிங்னா ஹீல் கம் அண்ட் மெனி டைம்ஸ் ஹீல் வாக் இன் டு மை ரூம் அண்ட் டு டிஸ்கஸ் சினிமா. இது பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இது பண்ணலாமா. ஐ ஹவ் ஸ்போக்கன் டு மதுரை யூனிவர்சிட்டி, ஐ ஹவ் ஸ்போக்கன் டு தட் கேமரா, வீல் டூ தட் தேர், அங்கே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வச்சுட்டு வருவார் எங்கிட்ட. அண்ட் நானும் நிறைய தடவை சில படங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஐ வில் கோ டு ஹிம். சச் அ பிளசன்ட். அவர் கூட பேசுறதுன்னா பாப்பா, அவர் எல்லாத்தையும் கரைச்சி வச்சிருக்காரு. ஹி ஹஸ் லேர்ன்ட் எவ்ரிதிங். ஹி வில் கோட் யூ கார்ல் மார்க்ஸ், ஹி வில் கோட் யூ சுந்தரர், நாயனார், he will quote you ஆழ்வார்கள், எல்லாத்தையும் quotation. Any subject, anything you ask, he knows about it. So it was such a big learning experience from him. So much to learn. But of course, he is also a businessman. I used to go and meet his older brother, Chandrahasana பார்ப்பேன். அவர்கிட்ட போய் கேட்பேன். அவர் சொல்லுவார், ஹரி கொஞ்சம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் தொடங்குப்பா, நீ இவரை கொஞ்சம் கொண்டு போ, தொடங்குவோம், நம்ம நிறைய டிமாண்ட் இருக்குது. ஆமாம், போனோம் இந்த படத்தை முடிச்சிடுவோம், அந்த படத்தை முடிச்சிடுவோன்னு. He is only busy about their productions, So Chandrahasan will tell me how to make a film, how to produce a film. அது பற்றி நான் அவர் கூட நிறைய அதெல்லாம் I have quoted that also. So he was brought up, Kamal Hassan was brought up in an atmosphere of this kind of cinema, where he was the baby, the குழந்தை, he is a baby cradle, and he is also the senior. ரெண்டு பேர், he is playing a double role, in the film. He was the most experienced actor. அப்போ அவர் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நீங்கள் படத்தில் காஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட 2வது படம், இவரோட வந்து இவர் 100 படம் பண்ணியாச்சு. அப்போ யார் சொன்ன பேச்சு கேட்கணும்? ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மச் மோர் தென் யுவர்ஸ். இல்லை, ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மச் மோர். சொன்ன பேச்சு கேளு. இப்போ இது எனக்கு நான் முதல்ல எப்போ கற்றுக்கிட்டேன்னா, என்னோட பாண்டட் தங்கராஜ் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் படம் பண்ணியிருக்கேன். அது வந்து பழனியில் ஷூட்டிங். அப்போ வந்து பி சாந்தாராம் வந்து ஒரே ரிக்வெஸ்ட் தான், ஹரிஹரன், ஐ வாண்ட் யூ டு யூஸ் மை ஃப்ரெண்ட் நாகேஷ் இன் யுவர் ஃபில்ம். Okay sir. So he told him, please tell
assistant production manager, please call up Nagesh sir, that Hariharan will come and meet him. So Nagesh sir போய் பார்த்தேன். ஆமாம் சாந்தாராம் சார்ட்டு இந்த ஃபோன் வந்தது, உங்கள் படத்தில் நடிக்கணும்னு சொன்னார் அவர். நடிக்கணும் சார். சாந்தாராமுக்கு நாகேஷ்க்கு அந்த அளவு தொடர்பு இருந்ததா? ஆஃப்கோர்ஸ், அந்த தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தோஸ் டைம்ஸ். தே ஹேவ் மெட் அண்ட் தே know each other. And of course சாந்தாராம் knows that Nagesh will listen to me. See, அந்த மாதிரி மதிப்பு இருக்கு ஆளுக்கு. சாந்தாராமே சொல்கிறாருன்னா நான் எஸ் தான் சொல்லணும். நான் பெரிய சூப்பர் காமெடியனாக இருக்கலாம். ஸோ அப்போ டேட்ஸ் நான் சொன்னேன், இந்த டேட் நான் வந்துடுறேன், நான் பயணிக்கு வந்துடுறேன் சார், நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவன் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு எவ்வளோ சார், 5,000 rupees கொடுக்குது. 5,000 rupees ஆக்டட் ஒன் ஹோல் ரோல். கேன் யூ இமேஜின்? 3 days. 3 days 5,000 ரூபாய் தான். 5,000 ரூபாய். 3 days. Big superstar. For Shantaram sake. லொக்கேஷனில் வந்தார். நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் பக்கா ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் பிளே வந்து அவர் படிச்சு, அந்த லக்ஷ்மி டயலாக் ரைட்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் எல்லாம் படிச்சுங்க. இதுதானா சீன்? ஆமாம் சார், ஓகே ரைட், நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் நோ. அண்ட் ஹீ ரோட் த சீன் இன் ஹிஸ் ஸ்டைல் அண்ட் ஹீ கோச்ட் எவ்ரிபடி. அண்ட் மை டயலாக் ரைட்டர், என்ன சார் இதெல்லாம் நம்மளாம் எழுதவே இல்லையே சார், சுமார் இதெல்லாம் எங்களுக்கு போனஸ். இது நாகேஷ் சார் இஸ் ரைட்டிங் அ பிராண்ட் நியூ சீன் ஃபார் மீ. அவருடைய அனுபவம் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஹி த்ரோயிங் லிட்டில் திங்ஸ் இன்டு த ஸ்க்ரீன், யூனோ. வாவ், ஃபேண்டாஸ்டிக். வந்து அது ஒரு மொட்டை குழந்தை தொலைஞ்சு போகுது. இந்த மொட்டை குழந்தை எங்கே இருக்கான்னு தேடு. அப்போ அதான் எங்கே அது மொட்டை திறந்து போகுது. ஸோ வந்து பலூன் கொண்டு போட சொன்னார். ஸோ ஒரு பையன் வந்து பலூன் ஊதிட்டே கொடு, அது நீங்கள் நடுவில் பிடிச்சிங்க, நீ டோல் சம்படி, அது நடுவில் பிடிச்சிக்க. அப்போ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கு, எங்கடையா மொட்டத்தலையா எங்கடா இருக்கான்னு. இப்போ இங்கே ஒரு பின் வச்சுட்ருக்காரு, அந்த பலூன் வெடிக்குது. ஐயோ என்ன வச்சு, இந்த குழந்தை என்ன போயிட்டான், அந்த பலூன் வெடிச்சுது. அண்ட் த ஹோல் ஆடியன்ஸ் தேர் லாஃப்ட், யூ நோ. தட் வாஸ் ஹிஸ் இனோவேஷன். அந்த மொட்டை தலை, பலூன் தலை உடைக்கிறது, படா வெடிக்குது. அண்ட் ஹீ மேட் தட் சீன். ஸோ ஐ செட், ஐ எம் தேங்கிங் யூ ஸோ மச் சார். இதெல்லாம் நான் எழுதியதுக்கு மேலே நீங்கள் 10 மடங்கு ஜாஸ்தி கொடுத்துருக்கீங்க. ஸோ எவ்ரி சீன் ஹீ வில் இம்ப்ரவைஸ் அண்ட் கிவ் மீ சம்திங் நியூ, யூனோ. That is the only time I met a big star like Nagesh. You know. Otherwise, you know, I was out, as I told you, I'm in the periphery of the industry, watching. I was doing a lot of TV. First, அது போன்ற கான்ட்ரிபியூஷன் தான் வந்து வேற மாதிரி பார்வையாக பார்க்கப்படுது இப்போ. Correct. தலையீடா. That is, you must not be mesmerized by them. இதெல்லாம் ஓகே, this is the industry. அதுக்கு வேண்டி நான் அங்கே ஒர்க் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள், one of my big contribution is the first comedy TV serial for Doordarshan நான் தான் டைரக்ட் பண்ணேன். SV சேகர் வச்சு வண்ண கோலங்கள். ஆமாம், தட் இஸ் மை டைரக்ஷன். சரி இது பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம். ஸோ இது ஸ்டில் டுடே வண்ண கோலங்கள் இஸ் பீங் வாட்ச்ட் பை பீப்புள், யூ நோ. இட்ஸ் அ வெரி வெல் மேட் சீரியல், அ காமெடி சீரியல். SV சேகர், குட்டி பத்மினி and Gopal Babu wrote the dialogues on. But how to conceive a comedy scene, that was left to me. அதெல்லாம் ஹரி சார் நீங்கள் பார்த்துங்க. Now I said this, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான், for me தானே பெனிஃபிட். Ultimately I am the beneficiary. Ultimately cinema is all about learning, you know. எங்கே இவ்வளோ கற்றுக்க முடியுமோ அதுதான் முக்கியம். Take everybody's contribution into the movie. Everybody say, I don't care whether I have made crores or rupees. It doesn't matter to me. Another person I am a big fan of in Tamil film is Singizam Srinivasara. அவர் இப்போ நான் go meet him at least once a year. I will go to his house. இன்னும் சினிமா பற்றி எவ்வளோ அழகாக பேசுவார், full of joy. ஹரி படம் பண்ணுவார், let us do. இன்னைக்கு வித் தட் பேக் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் படம் பண்ணிருக்காரு. ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட் பண்ணணும்னு ஐடியா வச்சிருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு அவங்கள்ட்ட பண்ணணும். பட் ஐ திங்க் ஐ வாண்ட் டு ஹெல்ப் ஹிம், பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹெல்ப் ஹிம், யூ நோ. பட் ஹீ இஸ் another brilliant man, you know. No doubt. Brilliant. How to organize a story into multiple components. அது எல்லாத்தையும் வச்சு ஒரு படமாக கொண்டு வருது. இது ஜீனியஸ், சிங்கீதம் சீனிவாசன் ஜீனியஸ். ஸோ ஹீ இஸ் another big friend I have met, you know. A wonderful man. கமல்ஹாசனை பற்றி புத்தகம் எழுதணுன்ற எண்ணம் எப்போ உங்களுக்கு? இது இந்த ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் கோர்ஸில் நான் ஃபில்ம் ஸ்டடீஸ் புக்குன்னு தொடங்கினோம். ஸோ நான் சொன்னேன், why don't I use your films to do a subject called film studies அப்படின்னு தொடங்கிட்டாங்க. ஆனால் it took 3 more years. 2012 தான் வந்து, ஏன்னா நான் எப்படி இது புக் எழுதுனேன்னு எனக்கே தெரியல. ஏன்னா இட் ஹாஸ் டு பி பப்ளிஷ். அல்டிமேட்லி ஒரு படம் பண்ணால் ரிலீஸ் ஆனதில்ல. கரெக்ட். அப்போ இந்த மேட்டர் வந்து எப்படியோ வந்து ஹார்பர் காலின்ஸ் பப்ளிஷர் இருக்காங்க டெல்லியில், அவங்களுக்கு இது போய் சேர்ந்துருக்குது, இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணி காட்டு, நீங்கள் எழுதுவீங்களா? ஷூர்லி ஐ வில் ரைட் அ புக் ஆன் கமல். I already discussed with him. Come on, start. And that is how I entered a contract with Kamal Hassan. And Kamal Hassan agreed to do the, you know, I'll work with the film. So he gave me permission to write the book. And that is how it started, you know, writing the book. And every time I will go meet him, அவருக்கு வந்து நான் வந்து
ஒரு சில பேர்லாம் ஃபுல் ஆர்டிகல்ஸே அனுப்பிவிடுவாங்க ஓ இமெயிலில். ஆ இது நீங்கள் ஃபுல்லாக படித்து எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இந்த படத்தை பற்றி நான் எழுதுவேன்னு நான் சிந்திக்கவே இல்லை. தட் இஸ் சகலகலாவல்லவன். ம் இட்ஸ் a very new angle how to understand Kamal Hassan in சகலகலாவல்லவன். ஸோ ஏன் இந்த அர்பன் ரூரல் டிவைட் எப்படி? ம் இந்த அர்பன் ஃபெலோ ம் இஸ் ஈக்குவலி குட் ஆஸ் அ ரூரல் ஃபெலோ. அதான் இவருடைய யூஸ்வலாக என்ன கதைன்னா, ரூரல் பர்சன் தான் நல்ல பையன், ஆமாம் அர்பன் வந்த உடனே கெட்டு போயிடுவான், ஆமாம் அப்படி நீங்கள் கதையை மாற்றுறீங்க. பட் யூ யூஸ் அம்பிகா as a character to make this transformation. And I said somewhere at that time Jayalalitha is popular. ம் So you are trying to say that I can be a village man and also be equally successful as a city man. ம் இதுதான் உங்களோட இந்த கதையில மெயின் ஆங்கிள் யூ ஹேவ் ஒர்க்ட் அவுட் அப்படின்னு நான் வந்து I read the story from the what is called how the urban and the rural clash. ம் ஸோ அது எப்படி இந்த அனலைஸ் பண்ணியிருக்கோன்னா, தட் இஸ் ஹவ் ஐ அனலைஸ் த ஃபிலிம். ஈ ரெட் த ஸ்டோரி, வாவ், ம் இப்படி நான் பார்க்கவே இல்லை. பட் திஸ் இஸ் வெரி இட்ஸ் கால் லட்டைட், LUDDIT. லட்டைட்னா ஒரு கம்ப்ளீட்டாக வேறமான ஒரு பார்வை, ஒரு கதையை கொடுக்கறது. எப்படி நீங்கள் வந்து ஜெயலலிதா இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்க? ம் How did she become a mentor figure, role figure into the film? But that is the times. That is the time she was there. And this film was so... And then I spoke to S.V. Muthuraman on this. நான் சார் நீங்கள் ஏன் இந்த படம் பண்ணீங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன். இவன் வந்து எல்லாமோ பண்ணிட்டு இருக்கான், கேரக்டர் படம், குணாமதி படம்லாம் பண்ணிட்டு இருக்கான். சி ஆடியன்ஸ்க்கு சேர்ற மாதிரி இந்த படம் எடுக்கணும். ஐ ஹேவ் அன் ஆப்ளிகேஷன். ஈவன் நான் தான் வளர்த்தேன் இந்த பையனை. களத்தூர் கண்ணம்மாலேருந்து ஐ ஹேவ் brought this boy up, you know. It is my dutyன்னு சொன்னார். இவனை வந்து வேற ஆளும் பார்க்கணும், வேற ஆடியன்ஸ் இவனை பார்க்கணும், ரசிக்கணும். இது சிட்டியில் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி A சென்டர் B சென்டர் C சென்டர் போகணும். அப்போ எனக்கு வந்து C சென்டர்னா எனக்கு ஒரு ரொம்ப ஐ லவ் த C சென்டர், ஐ லைக் த டேஸ்ட். S.V. முத்துராமன் சொன்னார். அது புது ஐடியா. இப்படி ஒரு சென்டர் வித் சென்ட்ரிக் வியூ இருக்குல்ல. ஸோ மை லவ் ஃபார் அப்ரிசியேஷன் ஃபார் S.V. முத்துராமன் சார் வெண்ட் அப் மோர். நான் இவர் வந்து சினிமா ஒரு வியாபாரமாக பார்க்கல. இது பண்ணால் எனக்கு இவ்வளோ ரெம்யூனரேஷன் கிடையாது அப்படிலாம் பார்க்கல. இதை வச்சு எப்படி வேற வேலை செய்யலாம், தட் இஸ் இனோவேஷன். இதை வச்சுக்கிட்டு அதர் ரிசல்ட்ஸ் மஸ்ட் கம் அப். நீங்கள் இங்கே பால் போட்டீங்கன்னா அங்கெல்லாம் அடிக்கணும். அது தட் இஸ் வாட் சகலகலாவல்லவன் did. It changed him. It made him, gave him another 10 years. Another 10 years with the audience, you know. இப்போ எக்ஸ்டென்ஷன், ஒரு விசா பாஸ்போர்ட் எக்ஸ்டென்ஷன் கிடைக்குது இல்லை, 10 வருஷம் என்ன பாஸ்போர்ட்னு ஓட்டிக்கும். ஸோ அது மாதிரி. ஸோ யூ see a film like Guna and so complex, you know. So complicated, the idea of Ardhanarishwara, you know, அதை வச்சு ஒரு தீம் வச்சு படம் பண்ணுறாரு. And it's so dense, so deep and depressing also, you know. ஆனால் அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அடுத்த படம் வந்து இது டூயிங் சிங்காரவேலன். ஷார்ப் கான்ட்ராஸ்ட். ஸோ திஸ் இஸ் ஹிஸ் பிளான். திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் பிளான்ஸ். ஒரு சீரியஸ் படம் பண்ணால் அப்புறம் ஒரு மாதிரி காமெடி ஃபிலிம். பிகாஸ் தட் இஸ் த வே ஹி சா ஐ ஹவ் டு மார்க்கெட் மை செல்ஃப். அதான் அந்த படத்தில் வந்து புக்கில் இருந்து இஸ் கால்டு பஹுரூபி. பஹுரூபினா பல வேஷங்கள் போடுற பர்சன், தட் இஸ் அ பஹுரூபி. அப்போ சொன்னார், எனக்கு வந்து என்னோட ஃபேஸையே பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு டைரக்ட் பண்ண நான் வந்தேன், ஆனால் ஆக்டர் நான் தான் ரஷ்யில் பார்க்கணும், டப்பிங்கில் பார்த்துட்டே இருக்கேன். என் மூஞ்சி மை ஃபேஸ் பிகம் போரிங் ஃபார் மீ ஆஃப்டர் சம் டைம். ஸோ இந்த ஃபேஸ் ஏதாவது மாற்றிட்டே இருப்போம் சொல்கிறது தான். நான் எப்போ பார்த்தாலும் நான் என் ஃபேஸ் வச்சு வேறு என்ன செய்யலாம். எனக்கே வந்து என் படம் பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தோணுது இல்லை. அபிஷன்மி தசாவதாரம்லாம் உருவாகி தான் காரணம். அதான் காரணம். ஐ வாண்ட் டு see myself differently. ஸோ இட் இஸ் நாட் அ ஃபேசினேஷன் ஃபார் மேக்கப். நான் வந்து வேறு ரோல் பண்ண முடியுமா, ஃபேஸை மாற்றினா வேறு ரோல் பண்ண முடியுமா எனக்கு, அதில் தான் நான் இறங்கி. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா, லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ஸ் ஆர் தேர். பிகாஸ் இந்த மேக்கப்போட வேறு மேக்கப்போட டைம் கன்சியூமிங். ஸோ ஸ்லோலி பிகம்ஸ் ஒன் ஃபில்ம் அ இயர், யூனோ. லெட் அஸ் டூ ஒன் மேக்கப் ப்ராப்பர்லி அண்ட் டூ தட் ப்ராப்ளம். ஸோ ஐ திங்க் there's so much to learn from Kamal Hassan and his films, you know. So much to learn, you know. And all I can say that I'm blessed. எனக்கு ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை இருக்கிறது. பட் இந்த கூட்டம் வந்து எங்கேயோ போயிருக்கலாம். எனக்கு வந்து கமல் சார்ட்ட சொன்னேன், சார் நீங்கள் வந்து இந்த தமிழ் மார்க்கெட்லேயே உட்காந்துருக்கீங்க, நீங்கள் யூ ஷுட் ஹேவ் பீன் அலாங் வித் டாம் ஹேங்க்ஸ், யூ ஷுட் ஹேவ் பீன் அலாங் வித் கிரெகரி பெக் அண்ட் யூனோ மார்டின் ஸ்கார்சேசி அண்ட் ராபர்ட் டி நீரோ. அந்த ரேஞ்சில் இருந்திருக்கணும் நீங்கள் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருந்தீங்க, மார்லன் பிராண்டோவை விட மிகச்சிறந்த நடிகர் கமல்ஹாசன். டெஃபினெட்லி he should have been there. Kamal Hassan should have been there, you know. But somehow, you know, he is இங்கே இருக்கிற இட்ஸ் லைக் ஒரு இது சொல்லுவா, அது சொன்னார்ல, உள்ள கால் உள்ளே போச்சுன்னா வெளியில் வர முடியாது. என்ன சொல்லுவா அதுக்கு? புதைய மண்ணல். அது உள்ள அந்த மண்ணுக்குள்ளே போயிட்டோன்னா வெளியில் வர முடியாது இல்லை. ஸோ he is got into this தமிழ் மண் like this, you know. You have to come out, and cinema is international. If Kamal Hassan ever launched, had suppose 10 years ago, Martin Scorsese
ஆர் கப்போலா வந்து இவரை பார்த்துருந்தாங்கன்னா they would have made a film with him. Definitely. He would have been an international, and he speaks English so beautifully, and he is capable of so many things. By now, he should have been along with these great stalwarts. But நமக்கு தான் அது நம்ம பாக்கியம். இந்த புத்தகத்தை எழுதும்போது கமல்ஹாசன் எத்தனை முறை சந்திச்சு பேசுனீங்க? அட்லீஸ்ட் 30 times. நிறைய ஒரு சாப்டரும் ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு. கரெக்ட். ஒரு மீட்டிங் இருக்கு. I'll go to his office. Quicker discussion. Sometimes it will be only a 10-minute discussion. Okay, good. பண்ணுவோம், இப்படி எழுதுவோம், அப்படி. He'll give some suggestions. So that is how this book evolved. கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த விஸ்வரூபன் திரைப்படத்தின் போது அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏற்பட்ட ஒரு கான்ஃப்ளிக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. Absolutely, no doubt about it. This is unnecessary, I am the film director, I am a film producer. Even who is she to tell me, you should not show it to Vijay TV, you should not give it to Jaya TV. நான் டிசைட் பண்ணுவேன். And then she sent a group of people, Muslim people, to the screening in his house. படத்தை பார்த்து இந்த படம் நாங்கள் அக்ரி பண்ண மாட்டோம், அப்புறம் she banned the screening. இதெல்லாம் wrong, this is just not done. But அவங்க பர்சனல் கிரவுஸை வந்து இப்படி மாற்றுறது வந்து தப்பு. So definitely that hate, that anger was inside him. But ரொம்ப நாளாக இல்லை பண்ண வேண்டாம் பார்ட்டி தொடங்க வேண்டாம் இருந்திருக்காரு. Because Chandru Hassan also said, don't have political party, வேண்டாம். But he has said, I have to get into it. These people have to be taught a lesson. அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து மக்கள் நீதி மையம் தொடங்குறாரு. With social welfare as the objective, social welfare. That we should work towards a welfare state, not just a democratic state. ஜனநாயகம்னா welfare state. Welfare, everybody should get welfare. அது வச்சு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி he gave, but then times are different, it didn't work out. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னா, well, if N.T. Ramarao could do this, I can also do it. Correct. That is a good thought. N.T. Ramarao எங்கேருந்தோ வந்து பாருங்க, அவர் வந்து he became a super victor, chief minister writer. சும்மா வந்தாரு chief minister. So that was his inspiration. If N.T. Ramarao can do this, why can't I do it? But it is things, the Tamil situation is very different from N.T. Ramaраo's situation. N.T. Ramarao is taking over the Congress, which has been ruling. But he has to take over the DMUK period. Avangaloda mindset is different from the Congress mindset. So somewhere that calculation went wrong. He has to reset it now. He's in the process of resetting it now. I have not spoken to him after I met him on this book. In the last book signature board, he still talked about the film school. Hari தொடங்கனா, we must start, and the plan இருக்கு, பண்ணுவேன், ஒரு நாளைக்கு உங்களை கூப்பிடுவேன், you will run the film school for me ன்னு சொன்னார். ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் எங்க முதல்ல முரண் ஆரம்பிச்சதுன்னு சொன்னாரா? He had first given the rights to Jaya TV. He said that no distributor was touching it. So he took back the rights from Jaya TV. And then when this, now the I'm going direct to home, DTH. DTH பண்றதா இருந்தாரு. DTH பண்றேன்னு அவர் இறங்கிட்டாரு. ஸோ அப்போ அது பார்த்தோன்னே இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மிரட்டினாங்க, ஐயோ DTH போயிட்டாங்க, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னோன்னு தான் they said, okay, we will release your film. We'll pay the money and release your film. அப்போ Vijay TV offered more. They gave it to Vijay TV. And that is why they said, what is, you gave it to Jaya TV, எப்படி Vijay TV கொடுக்க முடியும்? ஸோ அந்த கான்ஃப்ளிக்டில் தான் வந்து she took a certain antagonistic stand. இவர் வந்து எப்படி பண்ணுறான் பார்க்கலான்னு சொல்லி தான். But he could stop only here, But the film released afterwards. It's still a very well-known film, very beautiful film. I love that film. ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா வேர்ல்டுலேயே வந்து I have never seen ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டராக நடித்து டெரரிசம் நிறுத்துறது. The antidote to terrorism will be another Muslim only. அந்த மெசேஜ் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அந்த படத்தை. வெரி பியூட்டிஃபுல் ஃபிலிம். பட் ஃபைனான்ஸ் வேர்ல்டு இஸ் சம்திங் எல்ஸ் ஆல் டுகெதர். அந்த படம் வந்து டிட் நாட் டூ வெல். ஸோ இப்போ பார்ட் 2 பண்ண வேண்டியிருந்தது, அதில் இன்னும் தொலைச்சாரு. அதுக்கப்புறம் உத்தம வில்லன், பிகர் லாஸ், ஒன் ஆஃப்டர் அனதர். இட்ஸ் அ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் டு மேனேஜ். அதான் சொல்லுவார், எனக்கு வந்து ஃபைனலி எனக்கு ஒரு தலை தான் இருக்குது, நான் வந்து பகுரூபியாக சொல்லிக்கலான்னு நான் ஒரு டைமில் ஒரு தலையாக தான் திங்க் பண்ண முடியும். ஐதர் as a director, as a producer, as an actor, as a costumer, எல்லாத்தையும் வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் சம்டைம்ஸ் ஓவர் ரீச் ஆகுது. கமல்ஹாசனுடைய வெற்றியில் ரஜினிகாந்துடைய பங்கு எந்த அளவுக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்லியிருக்காரு அது. ஏன்னா வந்து அந்த ஆஃப்டர் தி ஃபினிஷ் பாலச்சந்தர் பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு கமல் வந்து அதுக்குள்ளேயும் ஒரு 50 படம் பண்ணியாச்சு. ஸோ இவர் இந்த ரஜினி படத்தில் வந்தார்னா எப்போதுமே வில்லனாக தான் வருவார். ஸோ கமல், ஐ பிலீவ், அவர் சொன்னார், நான் வந்து உங்க கூட நடிச்சிட்டு இருந்தேன்னா நீ எப்போதுமே வில்லனாக தான் இருப்பேன், நான் ஹீரோவாக தான் இருப்பேன். ஒரு வில்லனோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி சினிமாவில். அவன் ஏன்னா புது வில்லன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். உனக்கு இன்னும் லைஃப் வேணும்னா என் கூட நடிக்காதே, நீ பிரிஞ்சு போ, என் கூட நடிக்காதே இனிமேல். ஆனால் ஒன்று பண்ணுவோம்,
என்கிட்ட ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன் அடுத்த படம் ரஜினி வச்சு பண்ணணும். உங்கள்கிட்ட ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா அடுத்த படம் கமல்ஹாசன் வச்சு பண்ண சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல கேம் தே பிளேட், வெரி நைஸ் கேம். ஸோ ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து கமல்ஹாசன் டேட் பண்ணணும்னா ரஜினி படத்தை புக் பண்ணி ரஜினியோட படம் பண்ணுவார். ஏன்னா அடுத்த படம் இவரோட கிடைக்குன்னு தெரியும். ஸோ தே கைண்ட் ஆஃப் இன் அ வே வாட் வி கால் ட்ராப்ட் ஈச் அதர். அண்ட் தேர்ஃபோர் பிட்வீன் 1975 and 1985 they have done 100 films. 100 படம் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆமாம், நான் சொன்னேன் 100 படம் எப்படி சார் பண்ணீங்க நீங்கள்? 10 வருஷத்துக்கு 100 படம் அப்படின்னா நீங்கள் வந்து இல்லைன்னா டப்பிங்கும் பண்ணணும், இதுக்கு டான்ஸு ஆடணும், பாட்டும் பாடணும், லொக்கேஷன் போகணும். இப்போ பல் வளர்க்குறதுக்கு டைம் இருக்குது அவங்களுக்கெல்லாம். எங்கே டைம் இருக்குது உங்களுக்கெல்லாம்? இவ்வளோ படம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ பட் இஸ் தட் வாஸ் சினிமா. வி டிட் இட் வித் அ பேஷன். இறங்கி 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 படம் பண்ண ஒரு படத்தை தொலைச்சேன்னா இன்னொரு படத்தை வில் மேக் இட் பேக். பட் 1980 the ராஜா பார்வை வாஸ் அ பிக் திங் ஃபார் இட் பிகாஸ் தட் இஸ் when he becomes a producer. ஸோ அந்த ப்ரொடியூசராக வரணும். இப்போது ப்ரொடக்ஷன் சிஸ்டமாக மாற்றணுன்னா இறங்கினார். பட் தட்ஸ் அனதர் பகுரூபி. அது வந்து நீங்கள் திங்க் பண்ணலாம், ஆனால் அது மாற்றுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் அல்டிமேட்லி ஃபைனான்சியர்ஸ் இன் தமிழ் சினிமா ஆர் லார்ஜ்லி கேஷ் ஃபைனான்சியர்ஸ், கார்ப்பரேட் அல்ல. கார்ப்பரேட்டாக வந்திருந்தோங்கன்னா இவங்கெல்லாம் எங்கேயோ போயிருப்பாங்க. ஈவன் ஹிந்தி சினிமா இஸ் நாட் கார்ப்பரேட். இந்தியன் சினிமா இட் செல்ஃப் இது இங்கே நிறைய கார்ப்பரேட் ட்ரை பண்ணாங்க, பெருசாக சக்ஸஸ் ஆக முடியும். அப்போ அது வந்து இட் ஷுட் பி அ லார்ஜர். இப்போ பாருங்கள், இப்போ ஹோல் இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி நீங்கள் அதோட ஒர்த் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓன்லி 18,000 crores. அது $2.2 billion. இந்த $2.2 billion நம்ம வந்து 1200 படம் பண்ணுறோம். 13,000 சினிமா தியேட்டர் வச்சுட்ருக்கோம். இது எல்லாம் இத்தினோண்டு காசு வச்சுக்கிட்டு பண்ணிட்டுருக்கோம். அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து சாக்ரிஃபைஸ் ஆகிறாங்க. இதில் எவ்வளோ அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், அசிஸ்டன்ட் காஸ்டியூமர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், அவங்களோட யூ ஆர் வாக்கிங் ஆன் தெம். அவங்களோட சாக்ரிஃபைஸில் தான் நடக்குது. அவங்க பலியாகிறாங்க இதில். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ பிகம் கார்ப்பரேட் தென் த ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் மச் மோர். இந்த 2.2 crores நான் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்கிட்ட, அவன் பிடெக் படிச்சிருப்பான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். டே ஏன் நீ இன்ஃபோசிஸ் சேரல? இன்ஃபோசிஸோட வேல்யூ என்ன தெரியுமா? $22 billion. இந்தியன் சினிமா 2.2 billion, 10 times மோர் இன்ஃபோசிஸ். நீ அங்கே ஜாயின் பண்ணினா ஸ்டார்டிங் சேலரி 30,000 rupees ஸ்டார்டிங் ஃபார் அ நோ பட் நத்திங். நீ இங்கே சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்தேன்னா மேக்ஸிமம் 5,000 rupees கிடைக்கும். கன்வீனியன்ஸில் கொடுப்பான் அவனுக்கு. வை ஆர் யூ சாக்ரிஃபைசிங் yourself? பட் சினிமா வந்து ஒரு வழிபாடு. பேஷன்னு சொல்ல மாட்டேன், இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவேன். மோகம், பேஷன் அல்ல. ஸோ பேஷன் வந்து எப்போ வரும்னா அதோட டவுன் பாயிண்ட்ஸ், பேட் பாயிண்ட் தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் இறங்குறீங்களே, அதுதான் பேஷன். ஆனால் ஒன்றும் தெரியாமல் அதெல்லாம் இல்லை 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 நம்ம அது அசால்ட்டாக இறங்குறது வந்து தான் தப்பு. யூ மஸ்ட் பி பேஷனட் பட் நாட் இன்ஃபேச்சுவேட்டட் சினிமா. பட் இந்தியன் சினிமா ஹஸ் yet to become corporate. Once it becomes corporate, a lot of things will be solved. இப்போ கமல்ஹாசன் பற்றி புத்தகம், இந்த மாதிரி ரஜினிகாந்தை பற்றி புத்தகம் எழுதணும்னு ஏன் தோணல உங்களுக்கு? Because I don't know him at all. And Rajini sir, I don't know him at all. Kamal sir, at least I was meeting him. So அது இருந்தது நான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அட்லீஸ்ட் ஐ நியூ கமல் ஹாசன் ஃபார் சம் டைம் ஃபிலிம் சொசைட்டி ஸ்க்ரீனிங்ஸ் அங்கங்கே பார்ப்போம் நம்ம. பட் ரஜினி சார் கூட ஐ ஹேட் நெவர் ஹேட். அஃப்கோர்ஸ் என்ன பிரச்சனைனா டெல் யூ ஆனஸ்ட்லி, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்னை பார்த்தாலே வந்து இவர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் ஆள், இவர் கொஞ்சம் அங்கேயே வச்சுப்போம், இவர் உள்ளே வர தள்ளி வச்சுக்கலாம், கொஞ்சம் தள்ளி வச்சுக்க இந்த ஆள். இவர் வந்தாருன்னா ஏதோ பேசுவார், ஒன்றும் புரியாது, நம்ம வந்து ஆமாம் ஆமாம் சொல்லிட்டு இருக்கணும், வேண்டாப்பா. ஸோ கமல் ஹாசன் லைக்ட் மீ வெரி மச். வி வில் டிஸ்கஸ் வேர்ல்ட் சினிமா. அவர் வந்து ஹரி, நான் அந்த படம் பார்த்தேன், என்ன ஜோசப் லோசியோட படம், பாப்பா ரோமா பார்த்தேன், என்ன பியூட்டிஃபுல் ஃபில்ம். எங்கிட்ட வந்து வில் வெயிட் ஃபார் மீ டு கம் அண்ட் யூ வில் டாக் அபவுட் ஆல் இந்த படம் பார்த்தேன், அந்த படம் பார்த்தேன், அப்புறம் நான் சொல்லி இந்த படம் நான் பார்த்தேன், அப்படியா இந்த படம் அப்படியா. வி வில் லவ் டு டிஸ்கஸ் வேர்ல்ட் சினிமா. பட் ஐ டோன்ட் திங்க் மேபி ரஜினி சார் வாஸ் ஆல்சோ குட் அட் தட். தெரியாது எனக்கு. பட் மேபி ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ நோஸ் அபவுட் வேர்ல்ட் சினிமா. பட் அனதர் பர்சன் ஐ தாட் ஐ கேம் டு நோ ரீசென்ட்லி, அவரை பற்றி இப்போ மீட் பண்ணி சின்ன ஐ வாண்ட் ரைட் இஸ் கவுண்டமணி. எஸ் 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 ஆல் இன்டர்நேஷனல். அமேசிங் இல்லை? ட்ரூ ட்ரூ. நான் அப்படியா கவுண்டமணி சார். கவுண்டமணியும் அவருடைய பட ரசனையும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ். கவுண்டமணி சார் இஸ் சச் அ பிக் ஃபேன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சினிமா. ஸோ ஐ வாண்ட் டு சிட் வித் அவர். இப்படி பார்த்தாருன்னு அவர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கலாம் எனக்கு. இப்போ நீங்கள் அறிமுகப்படுத்திய ரகுவரன் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் பல படங்கள் நடித்தார், மோஸ்ட் வாண்டட் ஆக்டராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ரகுவரனை திரும்பவும் சந்தித்து பேசுனீங்களா நீங்கள்? நெக்ஸ்ட் சந்திப்பு வந்து இப்போ நடுவில் மீட் பண்ணுவேன். அவர் சார் எப்போ படம் பண்ணுறீங்க, அடுத்த படம் பண்ணுறீங்க கேட்பேன். நானே இன்னும் இல்லை, நான் ப்ரொடியூசர் வரணும், என்கிட்ட எனக்கு தெரிந்தா போல் ப்ரொடியூசர் வரணும், அப்போ தான் நான் பண்ணுவேன். நான் ஒன்ன மாதிரி என்ன வேணால் படம்லாம் ஐ வில் நாட் அக்செப்ட்னு சொல்லிட்டு பட் ஐ ஹவ் நெவர் சீரியஸ்லி தாட் ஆஃப் மேக்கிங் அனதர் ஃபில்ம் வித் ஹிம். பிகாஸ் அந்த மாதிரி படம் இறங்கினேன்னா ஐ மஸ்ட் பி மென்டலி ரெடி. சார் இந்த மாதிரி படம் வந்து 5 ஷெட்யூல் 6 ஷெட்யூலில் நடக்கும், ஒரு பாட்டு இருக்கும், ஃபைட் இருக்கும்,
இதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவு டு ரைட் அ ஃபார்முலா ஃபில்ம். நிஜமா அது என்னோட ஒரு டெஃபிஷியன்சின்னு வச்சுங்களேன். புரியுது. இது ஐ டோன்ட் நாட் நோ. அப்போ எதுக்கு அப்படி மீட் பண்ணுறது, ஐ வில் ஒன்லி டெல் ஹிம் வாட் த பாய் ஐ saw you in 7வது மனிதன் இஸ் நாட் திஸ் பாய். why do you drink so much? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கேட்பேன். why do you take so much of the drugs and all? எதுக்கு சாப்பிட்ற அப்படின்னா, பிகாஸ் he has become very slim, become emaciated. நிறைய முடி தான் இருக்கு அவன்கிட்ட, ஃபேஸ் தான் இருக்கு, பட் பாடி has become very weak. சார் அந்த ரகுவரன் எங்கே போனாயா? கீப் யுவர் பாடி வெல். பண்ணுறேன் குரு சொல்லுவார். தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட்ட ஒரு நடிகராக இருந்தார் அவர். பட் ஒன்லி செலக்ட் ரோல்ஸ் தான். ஆமாம். ஐம் சேயிங் he was what is called a character actor, but not a popular actor and character actor வித்தியாசம் இருக்கு. So for example, when you see Nambiyar sir, he was a popular actor. And he could fit into so many films, but this man could fit into only select films. Raghuvaran வந்து ஏன்னா his body language was like that, and directors also knew that இவன் கூட கொஞ்சம் ஒர்க் பண்ண கொஞ்சம் he had to work a little hard with Raghuvaran. He was not a usual villain, in that sense. And one thing, Raghuvaran was not good in fight scenes. ஆனாலும் பல படங்கள் பண்ணார். என்னோட தூள் பறக்கிற ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருந்தது. ஹாரபிள் ஃபைட் சீன். அவருக்குன்னு ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டி இருந்ததா நினைக்கிறீங்களா நீங்கள்? இன்னும் அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கல. இருந்திருக்கு, கட்டாயமாக இருந்திருக்கு. பட் அவர் வந்து he did not take care to shape that individuality. நான் இந்த மாதிரி ரோல்ஸ் தான் பண்ணுவேன், இந்த மாதிரி இன்னும் அந்த ஃபாசில் படம் வந்து இன்னும் ஸ்டில் பூவழி வாசலிலே அதில் வந்து he'll be with a stick, walking stick. மறுநாளே போய் இதை வாங்கி நேர்தல் ரவி கூட நடிச்சிருக்காரு. அதில் அந்த ஸ்டிக்கை வச்சு நடக்கிறதுக்கு ஒரு நாள் பூரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்சியரிட்டி இருக்குது. பட் அந்த வாய்ப்பு வரணும் இல்லை. ஐதர் he did not get or did he அவரே கிரியேட் பண்ணிருக்கலாம். லைக் கமல் will create that situation to make one film like this. இப்படி ஒரு படம் பண்ணுவோம் சொல்லி he will motivate the producer to make it. பட் அந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் இல்லை ரகுவரன். he just took whatever came. எம்எஸ் விஸ்வநாதனோட ஒரு படம் பண்ணியாச்சுங்களா? This is the only film. இந்த தூள் பறக்குது அது நான் அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அது ஏன்னா ஒரு படம் பாதி நின்று இருக்கு அந்த படம். அப்புறம் இன்னொரு படம் தொடங்கி அந்த படத்துலேருந்து இந்த படத்துக்கு கொண்டு வந்து தட் இஸ் ஹவ் ஐ மெட் ஹிம். வண்டர்ஃபுல் பர்சன். பட் அவரை மீட் பண்ணுறது வந்து இட் இஸ் இன் ஃபேடிங் அவுட் ஃபேஸ். ஆமாம். ஸோ எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். இந்த வே த ப்ரொடியூசர்ஸ் வில் டாக் டு ஹிம். இந்த நானால திருப்பி போடுங்க, வேற பாட்டு போடுங்க, அப்படியெல்லாம். நல்லா இருக்கியானா? இல்லை எனக்கு பிடிக்கல, இன்னொரு பாடுங்க. ஸோ அப்படிலாம் கேட்பாங்க. இவருங்க என்ன எப்படி சொல்லுது இவங்கள்ட்டனா வாட் இஸ் தே ஹேவ் டு பே மணி ஆல்சோ. கரெக்ட். ஸோ ஒன் டைம் வாட் ஹேப்பன், தெர் வாஸ் ஒன் பேங்க் மேனேஜர் சிட்டிங் நெக்ஸ்ட் டு த ப்ரொடியூசர். அவர் ஒரு டியூன் போட்டார். அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்குறாரு இவர், உங்களுக்கு எப்படி சார் இந்த பாட்டு நல்லா இருக்காண்ணா? என்ன இவங்கள்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்ரூவலுக்கு. அப்போ அவர் சொன்னார், இது வந்து இது நல்லா இல்லையா? நல்லா சார் வேறு மாதிரி போடுறீங்களா? இப்போ இன்னொரு போட்டார். அப்போ பேங்க் இது நல்லா இருக்குது. இப்போ எம்எஸ்சி கோவது, ஆனால் எனக்கு பிடிக்கலையே. நான் அப்படி வெரி குட், இப்படி தான் இப்படி கூட நான் ஆன்சர். ஆனால் இந்த டியூன் எனக்கு பிடிக்கலையே, அப்போ நான் என்ன பண்ணுறது? அந்த பேங்க் மேனேஜர் பாவம், ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டேன், சாரி சார் இல்லை சரி நீ பண்ணு. தென் ஐ ஃபெல்ட் சாரி ஃபார் எம்எஸ்வி. என்னையா இந்த லெவலில் வந்திருக்காரு அவர். பட் வாட் டு டூ, இண்டஸ்ட்ரி இஸ் லைக் தட். இட் இஸ் எப்படிப்பட்ட ஜீனியஸ், ஹார்ட்லெஸ் இண்டஸ்ட்ரி இட் இஸ். பட் தட் இஸ் வாட் ஐ saw my first observation. இதில் you have to live with it. தக்லை பார்த்தீங்களா? Yes, I saw the film. You see, the thing is, first simple things. When you say they are gangsters, you must tell me what are they doing as gangsters. ஒரு இவ்வளோ அடியாளுகள் வச்சுட்டு நான் கேங்ஸ்டர்னு சொல்ல முடியாதுல்ல. என்ன கடத்துறீங்க நீங்கள்? என்ன கொலை செய்கிறீங்களா? ஆர் யூ ரன்னிங் அ brothel business? ஆர் யூ ரன்னிங் அ gambling business? Nothing. So you are just given one vague gangster business. And the next thing is that you have showing a family man. And this family man, he must have Trisha. This hangover is coming from Nayakan, where he brings Saranya, So this is a Saranya character who's come into this film. But they don't know what to do with the Saranya character. I think silliest excuse you can give, when the wife is asking, why are you with this woman? சில பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது, சக்கரை வியாதி இருக்குது, அது மாதிரி ஒரு வியாதி. I said, what kind of a reason is this? Do you keep a person because she is like a disease? And then matter worse, Simbu character also liking her. Then you wonder, what is this film all about? I would come thug life, இது வந்து love life. You see, the track is gone. So when I ask common people, படம் என்னப்பா சார், இந்த படம் வந்து த்ரிஷா கேரக்டர் வந்து யார் வச்சுக்கலாம் சார்? கமல் சார். அதான் படம் சொல்கிறான்.
There is no gangster conflict. So whereas the film has enormous capacity, அந்த ஒழுங்கு முதல்ல இது யமன் வந்து பார்க்க போறாருன்னு சொன்னார்ல, when he throws the body and the bury பண்றச்சு upper body. So I thought, oh wow, இது ஒரு யமராஜன் கூட ஒரு கான்ஃப்ளிக்ட். இமேஜின் மாடர்ன் டே யமராஜன் இருந்தாலும் எப்படி இருக்கும். ஸோ அப்படி ஒரு படம் வந்து அப்படியும் இல்லை இது படம். தென் ஐ தாட் ஒத்தெல்லோ இருக்குது, ஒத்தெல்லோ ஷேக்ஸ்பியர் அந்த ஒரு ஓவர் டோன்ஸ் வருமா, ஒத்தெல்லோ மாதிரி இருக்குமானா அப்படியும் இல்லை இந்த படம். ஸோ I see a lot of tracks are coming and mixing into each other. And no one track is being followed properly. And then you have the conflict between the brothers. This is some King Lear. இவங்களுக்குள்ள சண்டை, இவன் தான் நான் தான் மும்முத்தவன், நான் தான் நாசர் கேரக்டர். And they go to kill him and then they drop into this, then he comes back. அதெல்லாம் you have to imagine, அது புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி போனார், அங்கே வந்து இது கற்றுக்கிட்டார். ஸோ யூ ஹேவ் டு, இந்த படம் பார்க்கறச்ச ஒரு கேங்ஸ்டர் கதைனா ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணக்கூடாது இமேஜினேஷனை. ஒரு லெவலில் வச்சுட்டு த திங்ஸ் தட் ஹேப்பன் ஆன் த ஸ்க்ரீன் தட் மஸ்ட் பி, அது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணணும். அது பண்ணாமல் நம்மளே நினச்சிட்டு இருக்கோம் அந்த படத்தை பற்றி, இதுதான் கதை இருக்குமா, இதுதான் இருக்கும். That is stretching your imagination too far because you've got big actors. I cannot be stretching imagination. Whereas if you take, his Nayagan or his, Mahanadi, characters are not taken time to develop. Take the time depth, give a depth to the character. This person has no depth to his character. That is where it misses. See, audiences love depth, whatever you say. எவ்வளோ வந்து அன்பிலீவபிளாக இருந்தாலும் நம்ம ஏன் நம்ம ஆடியன்ஸ் நம்ம சினிமா பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா சினிமாவில் வந்து ஒரு முறை இருக்குது. அது வந்து ஆங்கிலத்தில் ஃபார்மலிசம்னு சொல்லுவோம். தெர் இஸ் அ ஃபார்ம் அண்ட் தெர் இஸ் அ கான்டென்ட். அந்த ஃபார்மலிசம் இருக்குல்ல, அது நம்ம நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருந்தோம். ஒரு வே ஆஃப் ஃபார்மலிசம் இஸ் தட் படத்தில் பாட்டு இருக்கும், அந்த பாட்டில் நல்ல எழுத்து, நைஸ் லிரிக்ஸ், பியூட்டிஃபுல் காம்போசிஷன்ஸ். நீ எப்படி வந்து பாட்டு பாடுறான்னு கேட்கக்கூடாது, அது வந்து ஃபார்மலிசம். the formal observations are there. Dialogues are beautifully written. அந்த எழுத்து அந்த படிக்கிறச்சு அந்த கேட்கறச்சே காதில் ஆஹா சூப்பராக இருக்கும். தட் இஸ் த ரைட்டிங் ஸ்டைல். நத்திங் இஸ் தேர். அந்த ஃபார்மலிசமே இல்லாமல் போச்சு இந்த படத்தில். மணிரத்னம் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெங்க் வாஸ் ஹிஸ் சாங்ஸ் அண்ட் தி வே ஹி பிக்சரைஸ்ட் ஹிஸ் சாங்ஸ். தட் வாஸ் த ஃபார்மலிசம் அண்ட் பீப்புள் வென்ட் டு see that formalism of his song picturizations. Now we should follow that. இங்கே you see that one song that ஜிங்கு சிக்கா சிக்கா பாட், there's no style at all in that song. And the other songs hardly exist. So that is where people go to see a Mani Ratnam film to see good picturizations. That is also missing. So I think that is where, in an overall level, Thug Life does not hold on to the expectations of the audience. Now you see this giant combination coming together, you expect so much. True. And it is not there. So what went wrong is, very difficult to go, and we don't even know what happened on the locations, how things turned out, which actors came in, which actors, and then they don't discuss anything till the date of the release. Suddenly, idana padam theriyadhu. So everything is kept hush. Well, what to do? That is part of life. இன்றைக்கு திரை ரசிகர்களுடைய ரசனை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் it has not changed. First thing என்னன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, the resonance is generated by male audiences first. அவங்க தான் முடிவு பண்றாங்க. Till the 80s women audiences also deciding, because there are women characters in the screen. அது இப்போ இல்ல women characters இல்ல படத்துல. ஒரு women வந்து அத்தான் என்னத்தான் இந்த பாடுறதுக்கு ஒரு, there is no woman like that in the films anymore, that she also expects something in life, or even in a film like Mauna Ragam, a woman is boldly dancing in the rain. There are no women like that. So definitely the shift is to male audiences. And this is what we call as toxic masculinity. The men are trying to prove who is more powerful than the other. So the cinema is moving into from love stories to power stories. So when you see a whole RRR, it's about power. You see Bahubali, it's about power. You see Vikram, it's about power. Yes. Jailer, it's about power. It's all about masculine power. How long can it last? Masculine power is directly proportionate. நீங்கள் எவ்வளோ ஸ்டண்ட் வைக்கிறீங்களோ அதுதான் ப்ரொபோர்ஷன். அது நீங்கள் உங்களை வச்சு என்ன மேஸ்குலின் பவர், மை பாடி இஸ் மை பாடி. பட் நீங்கள் எவ்வளோ காரை வந்து உடைக்க முடியும், எவ்வளோ கன் பாம் பிளாஸ்ட் பண்ண முடியும், அதுதான் மாஸ்குலின் பவர். ஸோ இன்றைக்கி வந்து அந்த காலகட்டத்தில் மாட்டிகிட்டு இருக்கு இன்ட்டு மேஸ்குலின். அதுக்கு நடுவில் வந்து இந்த டிஸ்டர்பிங் டீம் வந்து இந்த 2000லேருந்து 2010 வரை த பிபத்ஸா டிஸ்கஸ் சினிமா, அந்த டிஸ்கஸ் சினிமாலேருந்து மேஸ்குலின் பவர் வந்துருக்கு. எப்போ வந்து women will start getting roles on the screen, then only cinema will be decided.
நல்ல சினிமா. ஏன்னா 50% ஆடியன்ஸ் சினிமா விமன் ஆர் தேர். அவங்களை பற்றி அட்டென்ஷனே கொடுக்கறது இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1980-85 வரை ஒரு தமிழ் சினிமாவிலேருந்து முஸ்லீம் கேரக்டர்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்டியன் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவங்களும் போயிட்டாங்க. நீங்கள் அவங்களும் வரணும் படத்தில். ஏன்னா ஆடியன்ஸில் இருக்காங்க. 15-16% ஆடியன்ஸ் ஆர் முஸ்லீம் ஆடியன்ஸஸ். வேர் ஆர் தே இன் யுவர் ஃபில்ம்ஸ்? பாவ மன்னிப்புலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கேரக்டர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரில்லியன்ட். அனீஃபாவே பாடுறாரு இந்த படத்தில். See, that is brilliant. The whole world comes to know that there is a person like Nagur Hanifa who's singing songs. Now that mood is gone. So எனக்கு என்ன பயம்னா, we are slowly becoming a Hindu nation. And this popular culture of cinema is also driving Hindus. We must think of women. We must think of people who are not the normal sex. So you must have lesbian characters. We must have homosexuals. We must have queer characters. ஏன்னா மக்கள் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. இன்றைக்கி வந்து நான் கோ டு அ காலேஜ் அண்ட் ஆஸ்க் அ யங் பாய், நீ எப்போது லவ் பண்ணியிருக்கியாடா, ப்ரப்போஸ் பண்ணியிருக்கியா? இல்லை சார். ஏன்டா? பயமாக இருக்குது சார். ஏன் பயம்? அவள் லெஸ்பியனாக இருந்தானா? He's telling me. That means it is a trend. That young girls are finding boys as wimps, useless fellows. இவங்க கூட போகிறது. I would rather go with this girl. She's a beautiful girl. ஸோ காதலோட டெஃபினேஷனே மாறுறது. இப்போ அதை நம்ம பிக்கப் பண்ணணும். இன்னொரு கேட்டேன், அது இல்லை நான் சரி சப்போஸ் இதோட இருப்பேன். இப்போ ஏன் இன்னும் வை நாட் டாக் டு அனதர் கேர்ள்? சார் நிறைய செலவாகுது சார். என்னடா நீ செலவு சொல்கிறியா? ஏன்னா அவளை வந்து இப்போ எதாவது ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகணும், நல்லா சாப்பாடு போடணும், அவளுக்கு நிறைய செலவாகுது சார், அவ்வளோ காசு இல்லை என்கிட்ட. ஸோ தே ஆர் லாக்ட் இன் திஸ் தட் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட் இஸ் நாட் அக்செப்டபிள். There is love does not mean taking her to a restaurant, just talking. அது பயமாக இருக்குது. அது ஒன்றாவது காரணம் இது சோஷியல் மீடியா. எல்லாம் இதிலே கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ வாட் டு யூ டூ? ஸோ சினிமா ஹேஸ் டு பிரிங் தீஸ் திங்ஸ். It has to bring in Muslims, it has to bring in Christians, it has to bring in lesbians, it has to bring in gay characters. எல்லாரும் கொண்டு வரணும். அது நார்மலைஸ், பாப்புலர் கல்ச்சர் தான் நார்மலைஸ் பண்ண முடியும். நார்மலைஸ் பண்ணணும். இதெல்லாம் நடக்குது, தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. வெரி குட். எவ்வளோ வந்து இப்போ பாருங்கள், இன்டர்காஸ்ட் மேரேஜஸ் எவ்வளோ நடக்குது நம்ம படத்தில், இந்த மாதிரி சமுதாயத்தில். ஆனால் சினிமாவில் ஒன்றுமே காட்டுது அப்படி. We are not talking about caste at all. So there are real problems which cinema is not talking about. அதை பேசினாதான் கொஞ்சம் நம்ம வந்து we will reach the audience. Audience are ready to listen. You are still in the 60s. இவ்வளோ அக்செப்ட் பண்ண மாட்டேன். அக்செப்ட் நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க. கதை சொல்லுங்கள், போல்டாக சொல்லுங்கள். இப்போ கூட்டுக்களி, கூடாங்குளம், brilliant film, brilliant. This guy has guts. He's got guts to make a film like this, about a girl who is depressed. அவள் டிப்ரெஷன் என்னது அவள் சொல்ல மாட்டேங்க, பேச மாட்டேங்கிறான். அது வந்து சாமியாட்டு கூட்டி போட்டிருக்காங்க, அங்கே போயிட்டுருக்கான். பட் ஷீ இஸ் ஹோல்டிங் ஆன். இவ்வளோ பாருங்கள், இந்த மாதிரி பொண்ணுகள்கிட்ட தான் அவளை ரிஜெக்ட் பண்ண முடியுமா? பட் ஷீ லவ்ஸ் தட் லிட்டில் பாய். அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஷீ ஹஸ் காட் அ ஹார்ட். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் சினிமா வி ஷுட் பி லுக்கிங் ஃபார் அண்ட் என்கரேஜிங். எல்லா படத்தையும் பார்த்துருவீங்களா? முக்கால்வாசி படம் பார்த்துருவேன். தட் இஸ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஹரி நீ இந்த படம் பார்த்து தான் ஆனது. ஐ வில் கோ டு தி தியேட்டர். என்ன பிரில்லியன்ட் ஃப்ரேமிங். பிரில்லியன்ட். புது இயக்குனர் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த ஃப்ரேமிங் பார்த்து நான் லவ்லி ஃப்ரேம், கிளாசிக். அண்ட் கூட்டுக்களி ஆல்சோ லுக் அட் த ஆட்டோ ரிக்ஷாவில் வச்சு போயிட்டே இருக்கு. சூப்பர். திஸ் இஸ் கட்ஸ் டு மேக் அ ஃபிலிம் லைக் திஸ். இந்திய சினிமா பொதுவாக வளர்ந்துருக்கிறதா நினைக்கிறீங்களா? சி, growth is standard. ஏன்னா இட் இஸ் அ பாப்புலர் கல்ச்சர். அந்த பாப்புலர் கல்ச்சர் ஹேஸ் டு க்ரோ. ஸோ எப்படி வந்து நம்ம வந்து இம்பேக்ட் ஆகுது ஃப்ரம் வீடியோ, டிவிடி, ஹாலிவுட், அது வந்து அந்த இம்பேக்ட்டும் பார்க்கணும். இல்லை நம்ம வந்து தனியாக வளர முடியாது. எப்படி வந்து நம்ம ஒரு காலத்து அம்பாசிடர் கார் வச்சுட்டு இருந்தோமோ, இப்போ அம்பாசிடர் காரே இல்லை, இப்போ எல்லாம் ஹாண்டா கிட்டா சுற்றிட்டு இருக்கு. We have got used to having foreign cars. So now you must compete with those standards. You must compete with Korean cinema. You must compete. அதுக்கு வந்து we must have an organization. இப்போ கொரியன் சினிமா வந்து எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணி கொண்டு வராங்க அவங்க. அதுக்கு வந்து their government is investing money to develop Korean cinema. To develop Iranian cinema, to develop Chinese cinema. They are doing it. இங்கே ஒன்றுமே செய்கிறது இல்லை. இங்கே ஒன்றுமே செய்கிறது இல்லை. The maximum they will do entertainment tax 10% reduce பண்ணுறாங்க. இது ஒரு இன்சென்டிவா? The government must take responsibility for popular culture. And this is their duty. NFDC செய்துட்டு இருந்தது ஒரு காலத்தில். இப்போ அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு must have an R&D department, research and development department. Cinema is the research and development cinema. Yes. Art cinema should be the research and development. நீ படம் பண்ணுறா, நீ உன்னோட ஐடியாஸ் நீ போடு, நீ நல்ல எந்த
எந்த கன்ஸ்டன்ட்ஸ் இல்லாமல் இது ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா அப்படின்னு நினைக்காம நீ படம் பண்ணு. And we will see how it works. Because you are R&D. It doesn't cost so much. I mean, the country is spending 12,000 crores on building roads, you know. Can't they spend 2 crores on some movies like this? பண்ணலாம். அதுக்கு நம்ம தான் வந்து மீடியா ஷுட் என்கரேஜ் திஸ் கைண்ட் ஆஃப் கான்வர்சேஷன். இந்த பேச்சே வரணும். இப்படியும் படம் பண்ணலாமா, இந்த பேச்சு தொடங்கணும் நம்ம த்ரூ மீடியா விஷ். சம்படி வில் வாட்ச் யுவர் ப்ரோக்ராம் அண்ட் சே, அப்படியா 1 கோடியெல்லாம் படம் முடிக்கலாமா? தாராளமாக முடிக்கல சார், நல்லா பண்ணலாம் ஒரு படம். நல்ல குட் ஃபில்ம் கேன் பி மேட் வித்தின் 1 crore rupees. என்ன ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் 1 கோடி இருக்குது, அது கொடுத்து தொலைய. நான் இன்னும் பேங்க்கில் உட்காந்துருக்கேன், அது என்ன பண்ணிட்டு இருக்கு, கொடுத்துருவான் ஒருத்தன், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ அவரை எஜுகேட் பண்ணணும், என்ன நம்ம செய்ய போகிறோம், இந்த 1 crore வச்சு என்ன செய்வோம், இதெல்லாம். ஸோ பேசிக் ஃபார்மலிசம் இருக்குல்ல, அது திரும்பி கொண்டு வரணும். யூ ஷுட் நாட் லெட் சினிமா டை. தட்ஸ் ஒன்லி திங். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் docudrama.co.